ஜெபித்து ஆரம்பிப்போம். பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த மாலை வேளையில் ஒன்று கூடி வந்து உம்முடைய வார்த்தையை கர்த்தாவை படிக்க முடியாது எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறபடியாலும் ஸ்தோத்திரம். இங்கே வந்திருக்கிறவர்கள் மட்டுமல்ல, தூரத்திலிருந்து எங்களோடு இன்றைக்கு இணைந்திருக்கிறவர்களையும் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய வார்த்தை வல்லமையாய் சென்று எங்கள் உள்ளங்களை தொடரட்டும். கர்த்தாவே, கேட்கிற வார்த்தைகள் இன்னும் மேன்மேலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, அவர் செய்த எல்லா காரியங்களையும் எங்கள் உள்ளங்கள் பாராட்ட, கர்த்தாவே அதிலே களி கூற, அதிலே மேன்மை பாராட்ட உதவிட்டங்க. கர்த்தாவே, இது குறித்த ஒரு வெளிப்பாட்டை தருவீராக. கடினமான காரியங்களை கூட சுலபமாய் புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த சத்தியம் ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஆமேன். ரோமர்கள் எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். 11 16 வரை வாசிக்கிறேன். தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. எவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் கெட்டு போவார்கள். எவர்கள் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களாய் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாயப்பிரமாணத்தினாலே ஆக்கினை தீர்ப்படைவார்கள். நியாயப்பிரமாணத்தை கேட்கிறவர்கள் தேவன் முன்பாக நீதிமான்கள் அல்ல, நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவர்களே நீதிமான்களாக்கப்படுவார்கள். அன்றியும் நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகள் சுவாபமாய் நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிற போது நியாயப்பிரமாணம் இல்லாத அவர்கள் தங்களுக்கு தாங்களே நியாயப்பிரமாணமாய் இருக்கிறார்கள். அவருடைய மனசாட்சியும் கூட சாட்சியிடுகிறதுனாலும், குற்றமுண்டு குற்றமில்லை என்று அவருடைய சிந்தனைகள் ஒன்றை ஒன்று தீர்க்கிறதுனாலும் நியாயப்பிரமாணத்திற்கு ஏற்ற கிரியை தங்கள் இருதயங்களில் எழுதியிருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள். என் சுவிசேஷத்தின்படியே தேவன் இயேசுவை கொண்டு மனுஷருடைய அந்தரங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாளிலே இது விளங்கும். போன வாரம் 11, 12 அப்புறம் 16வது வசனத்தை பார்த்தோம். ஏனென்றால் 13, 14, 15 ஆகிய வசனங்கள் பிராக்கெட்ஸில் கொடுக்கப்படுகிறது. தமிழில் அந்த பிராக்கெட்ஸ் வரல, அன்றியும்னு போட்டு அப்படியே எழுதிட்டாங்க. இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா பழைய டிரான்ஸ்லேஷன்லாம் பார்த்திங்கன்னா பிராக்கெட் கொடுக்கப்பட்டிருக்கு. அது ரொம்ப உதவியாக இருக்குது. பிராக்கெட் கொடுக்கப்பட்டால் என்ன அர்த்தம்? ஏதோ ஒன்று சொல்லியிருக்காங்க, அதனுடைய இன்னும் அதிகமான விளக்கம், அதை குறித்து இன்னும் கொஞ்சம் அதை ப்ராக்கெட்டில் போடுவாங்க. போட்டு அப்புறம் அப்படியே தொடருவாங்க. அப்போ 11, 12, 16 நேராக வாசித்திங்கன்னா க்ளீனாக விளங்கிடும். இந்த 13 15 வரைக்கும் ஏற்கனவே 12 சொல்லப்பட்ட காரியத்தினுடைய மேலதிக விளக்கம். ரைட்? இப்போ பாருங்கள், 11, 12 அப்புறம் 16 வாசிக்கிறேன், டக்குன்னு விளங்கும் பாருங்கள். தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. எவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் கெட்டு போவார்கள். எவர்கள் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களாய் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாயப்பிரமாணத்தினாலே ஆக்கினை தீர்ப்படைவார்கள். 16 என் சுவிசேஷத்தின்படியே தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷருடைய அந்தரங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாளிலே இது விளங்கும். க்ளீனாக விளங்கிடுது இல்லையா? அப்போ 12ஆம் வசனத்தில் எவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் கெட்டு போவார்கள். அது யார்? புறஜாதியரை பற்றி சொல்கிறார். அவங்களுக்கு நியாயப்பிரமாணம் இல்லை, அந்த நிலையில் இருந்து கொண்டு அவர்கள் பாவம் செய்கிறாங்க. அந்த நிலையில் அவர்கள் நியாயம் தீர்க்கப்படுவார்கள். எவர்கள் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களாய் பாவம் செய்கிறார்கள், இவர்கள் யார்? யூதர்கள். அவர்கள் நியாயப்பிரமாணத்தினாலே ஆக்கினை தீர்ப்படைவார்கள். அதன்படி நடந்தார்களா இல்லையான்னு பார்த்து அதன்படி நியாய தீர்ப்பு இருக்கும் அப்படிங்கிறாரு. அதை விளக்குகிறார் 13, 14, 15. அதை இன்னும் அதிகமாக விளக்குகிறார். இது கொஞ்சம் கடினம் மாதிரி தெரியலாம். அதை எவ்வளோ சிம்பிளாக்க முடியுமோ நான் ஆக்கி போதிக்கிறேன். நல்லா கவனிங்க, ஏன்னா இதெல்லாம் புரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். ரோமர்கள் நிருபம் முழுவதும் கிறிஸ்தவ உபதேசங்களால் அடங்கியதாக இருக்கிறது. கொஞ்சம் ஆழமாக போகும். ஏன்னா பவுல அப்போஸ்தலன் கொஞ்சம் ஆழமான ஆள். அவர் இந்த யூதர்கள் மத்தியிலையும் புறஜாதிகள் மத்தியிலையும் போய் பிரசங்கம் பண்ணி அவங்க கேள்வி கேட்க, இவர் பிரசங்கத்தில் சொல்கிற இயேசுவை பற்றி சொல்கிறதை ஏற்றுக்கொள்ளாமல் போய் அதுக்கு எதிர்வாதம் வைக்க, அதற்கு பதிலளிக்கிற விதத்தில் அவர் பிரசங்கம் பண்ணுறார். அதெல்லாம் யோசித்து பார்த்து அவங்க மனசில் என்ன அப்ஜெக்ஷன் எழும்புன்னு யோசித்து பார்த்து அதுக்கேற்ற மாதிரி பிரசங்கம் பண்ணுறார். அதனால் எல்லாத்தையும் ரொம்ப அதிகமாக விளக்குகிறார். அதுவும் ரோமர்கள் நிருபத்தில் சுவிசேஷத்தை விளக்குகிறார். அப்படி இது ரொம்ப முக்கியமான ஒரு நிருபம் என்று அவர் நினைக்கிறாரு. ஏன்னா இது அவர்களுக்கு, ரோமாபுரியில் இருக்கிறவர்களுக்கு மட்டுமல்ல, பொதுவாகவே எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் வருங்காலத்திலே சுவிசேஷத்தை விளக்கி போதிக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு கருவியாக இருக்கும் சொல்லி எண்ணி தான் இதை ரொம்ப ஆழமான விதத்தில் இதை போதிக்கிறார். அதனால தான் இந்த புதிய ஏற்பாட்டிலே இந்த ரோமருக்கு எழுதின நிருபத்தை படித்தாலே ஒரு பைபிள் காலேஜுக்கு போயிட்டு வந்த மாதிரி
ஒரு ஃபீலிங் இருக்கும். ஏன்னா நிறைய எல்லா டாக்டர்னும் இதில் வந்துடும். நிறைய காரியங்களை கொஞ்சம் ஆழமாக பார்க்கலாம். அதுக்கு நம்ம கர்த்தர் உதவி செய்வார். சரி, இதில் நம்ம ஏற்கனவே பார்த்து வருகிறோம். தேவ கோபாக்கினை நியாய தீர்ப்பு இதை பற்றி பேசிட்டு வர்றார். 18ஆம் வசனம் 1ஆம் அதிகாரத்திலேருந்து அப்படியே வர்றாரு. 32ஆம் வசனம் வரைக்கும் 1ஆம் அதிகாரம் முடியுது இல்லையா? அங்கே எப்படி தேவனுடைய நியாய தீர்ப்பும் கோபாக்கினையும் இன்றைக்கு உலகத்தில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எல்லா விதமான அவபக்திக்கும் அநியாயத்துக்கு எதிராக வெளிப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறாரு. சுவிசேஷம் அதை வெளிப்படுத்துகிறது என்றார். சுவிசேஷம் 2 காரியத்தை வெளிப்படுத்துது. ஒன்று, தேவ நீதி எப்படி மனுஷனுக்கு கிடைக்குதுன்னு வெளிப்படுத்துது சுவிசேஷம். எப்படி கடவுள் தன்னுடைய நீதியை பாவியாகிய நமக்கு தருகிறார் என்பது சுவிசேஷம் சொல்லுது. இன்னொன்று, எப்படி எல்லா விதமான அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாக தேவ கோபாக்கினை நியாய தீர்ப்பு எப்படி எல்லா விதமான அவபக்திக்கு அநியாயத்துக்கு எதிராக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை காட்டுகிறது. அப்போ சுவிசேஷத்தில் 2 பகுதி இருக்குது. அந்த 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கோபாக்கினை ஆக்கினை தீர்ப்புங்கிறது இந்த ப்ரெசன்ட் வேர்ல்டு, இந்த உலகத்தில் இன்றைக்கு இருக்கிற நிலைமையை குறிக்குது. ஏன்னா அந்த 18ஆம் வசனத்துலேருந்து வாஸ்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய அசிங்கமான வாழ்க்கை, ரொம்ப கேவலமான ஜீவியத்தை சொல்லி இந்த அசுத்தத்துக்கு அவர்களை ஒப்பு கொடுத்தார் கர்த்தர். அதுதான் நியாய தீர்ப்பு. அதாவது நான் இப்படி தான் வாழ்வேன், என் இஷ்டத்துக்கு வாழ்வேன், நான் என் தலைதெறிக்க ஆடுவேன், எந்த ஒழுக்கத்தையும் கடைப்பிடிக்க மாட்டேன், எனக்கு யாரும் சொல்லக்கூடாது, என் உடம்பு, என் பணம், என் ஆசை நான் நிறைவேற்றிக்குவேன் அப்படின்னு சொல்லும்போது கடவுள் என்ன சொல்கிறாரு? நான் உன்னை என்னுடைய சாயலில் உண்டாக்குனேன், நீ சிந்தித்து நீ செயலாற்றக்கூடியவன் நான் உண்டாக்குறேன், நீ தீர்மானிக்க முடியும். அப்போ சரியானது தீர்மானி, இது இப்படி தான் போவேன்னா அப்புறம் அதிலே விட போகிறேன். ஏன்னா அப்படி தான் உனக்கு அறிவு உண்டாக முடியும். சிலர்லாம் இந்த கெட்ட குமாரன் மாதிரி பண்ணிக்கிட்ட போய் உட்காந்து அந்த பண்ணி திங்கும்போது, ஐயோ என் தகப்பன் வீட்டில் வேலைக்காரங்க கூட நல்லா சாப்பிட்றாங்க, இந்த பண்ணி கூட சாப்பிடுது, எனக்கு சோறு இல்லையேன்னு அப்போ தான் புத்தி வரும் நிறைய பேருக்கு. அவ்வளோ கேவலமாக போன பிறகு தான் புத்தி வரும். ஆனால் அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்தாருன்னு இருக்குது. அப்போ இந்த உலகத்திலே நியாய தீர்ப்பும் கோபாக்கினையும் நடந்து கொண்டிருக்கு. நம்ம நரகத்துக்கு போய் பார்க்க வேண்டியதில் கோபாக்கினை ஆக்கினை தீர்ப்பு உண்டாகுமான்னு. இன்றைக்கே சில மக்களுடைய வாழ்க்கையை பார்த்திங்கன்னா எப்படி அழிஞ்சு போய் கெட்டு போய் நாசமாக போய் அவங்க வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு, குடும்பத்தை கெடுத்துக்கிட்டு, அவங்க பொருளாதாரத்தை கெடுத்துக்கிட்டு, மானத்தை இழந்து, எல்லா மரியாதையும் இழந்து, எல்லாத்தையும் இழந்து எப்படி வாழ்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா அது அவர்களுடைய ஆசாபாசங்களுக்கு ஏற்ற மாதிரி வாழ்ந்து தங்களுடைய சொந்த வழியில் போய் அப்படி போனதுனால வந்த விளைவு நியாய தீர்ப்பு கோபாக்கினை இன்றைக்கே வெளிப்படுத்தப்படுகிறது. ஆனால் இன்றைக்கி அற்புதமான ஒரு காரியம் என்னென்னா, இன்றைக்கி அவங்க கூட ஆண்டவர்கிட்ட வரலாம், மனம் திரும்பலாம். அவங்க அந்த நிலையிலிருந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டா இன்றைக்கி ரட்சிக்கப்படலாம். ஆனால் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்னு ஒன்று வரப்போகுது. அப்போ கோபாக்கினை வெளிப்பட போகிறது. அந்த ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டை பற்றி இங்கே கொண்டு வர்றாரு. அது எப்படி இருக்க போகுதுன்னெலாம் 2ஆம் அதிகாரத்தில் போனோன்னே யோசிக்கிறார். இந்த யூதர்கள்லாம் இவர் சொல்கிறதுக்கு ஆட்சேபனை தெரிவிக்க போகிறாங்கன்றது தெரியுது அவருக்கு. ஏன்னா யூதர்கள் நினைக்க போகிறாங்க, நான் உடன்படிக்கை ஆள், ஆபிரகாமின் பிள்ளை, எனக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கு, வாக்கு தத்தங்கள்லாம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, நாங்கள் ரொம்ப ஸ்பெஷல், எங்கள் மேல் எப்படி கோபாக்கினை வரும், எங்களை எப்படி நியாயம் தீர்ப்பார் கடவுள், இது புறஜாதிகளை பற்றி தான் அவர் சொல்கிறார் போல இருக்கு அப்படின்னு நினைப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்போ எந்த மாதிரி போகிறாருன்னா, புறஜாதியாக இருந்தாலும் சரி, யூதனாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு உண்டு. முதலாவது என்ன கேட்டால் யூதனுக்கு, பிறகு புறஜாதியாரனுக்கு சொல்லி இதை நிரூபிக்க இப்போ பாடுபடுறாரு. அதுதான் நிரூபித்து கடைசியில் சமரைஸ் பண்ணுறாரு பாருங்கள். 3ஆம் அதிகாரம் 19 வசனத்தில் இதனுடைய சம்மரியை சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? வாய்கள் யாவும் அடைக்கப்படும்படிக்கும், உலகத்தார் யாவரும் தேவனுடைய ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவானவர்கள் ஆகும்படிக்கும் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதெல்லாம் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டிருக்கிறவர்களுக்கே சொல்லுகிறது என்று அறிந்திருக்கிறோம். நியாயப்பிரமாணத்தில் எவனும் வாயை திறக்க முடியாதுன்றது, எல்லா வாயும் அடைக்கப்படும் அப்படின்னு. அப்புறம் 20ஆம் வசனம் சொல்லுது, பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தில் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியையினால் தேவன் முன்பாக நீதிமானாக்கப்படுவது இல்லை. அப்போ டோட்டல் டீச்சிங் என்னன்னா, எல்லாரும் குற்றவாளிகளாக இருக்கிறாங்க தேவனுக்கு முன்னால். அவன் யூதனாக இருந்தாலும் சரி, புறஜாதியாக இருந்தாலும் சரி, எல்லாரும் தேவனுக்கு முன்பாக குற்றவாளிகளாக இருக்கிறார்கள். எல்லாருக்கும் இயேசு தேவை அப்படிங்கிறத முதல்ல கொண்டாந்தால் தான் நான் எல்லாரும் குற்றவாளிகள் ஏன் சொல்ல விரும்புகிறாரு, சும்மா குற்றம் சாட்டுறதுக்கு இல்லை.
அப்போ தான் சுவிசேஷத்தை ப்ரெசென்ட் பண்ண முடியும். எல்லாருக்கும் இயேசு தேவை, எல்லாருக்கும் ரட்சிப்பு தேவை அப்படின்னு. அதுக்காக தான் இதை முதல்ல கிரவுண்ட் ஒர்க் பண்ணுறாரு. எல்லாரும் குற்றவாளிகள், எல்லாரும் ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாக இருக்கிறார்கள், எல்லாரும் தேவ கோபாக்கினை கீழே இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தான் இதிலிருந்து எப்படி ரட்சிக்கிறார் தேவன் இயேசுவை கொண்டுன்னு அப்புறம் தான் சொல்ல முடியும். அதனால தான் இந்த கிரவுண்ட் ஒர்க்கை அவர் பண்ணுறாரு. சரி, இப்போது இந்த ப்ராக்கெட்டில் வந்து அந்த மேட்டரை மட்டும் பார்ப்போம். இன்றைக்கி 11, 12 பார்த்தாச்சு, 16 பார்த்தாச்சு. இந்த 12ஆம் வசனத்தில் நியாயப்பிரமாணம் இல்லாமல் பாவம் செய்கிறவர்கள் தான் புறஜாதியார்கள், அவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் கெட்டு போவார்கள். அப்படின்னா அதன்படி நியாய தீர்க்கப்படுவார்கள், தண்டனை பெறுவார்கள். நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களாக பாவம் செய்கிறவர்கள், யூதர்களாக இருந்துட்டு எனக்கு பிரமாணம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஆபிரகாம் பிள்ளைன்னு சொல்லிட்டு பாவம் செய்கிறவன் நியாயப்பிரமாணத்தினாலே ஆக்கினை தீர்ப்படைவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதை விளக்குகிறார். இப்போது இதை கொஞ்சம் விளக்கி சொல்கிறேன், இன்னும் கொஞ்சம் மேலே அதிகமாக விளக்குறேன்னு சொல்லிட்டு விளக்குறார். அதைத்தான் இப்போ கவனிக்க போகிறோம். இதில் முதல்ல இதில் என்ன சொல்கிறாருன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன டீச்சிங் இதில் கொடுக்கப்படுகிறதுன்றதை பார்ப்போம். 13ஆம் வசனத்தை பாருங்கள். 13ஆம் வசனத்தில் யூதர்களை பற்றி டீல் பண்ணுறார். நியாயப்பிரமாணத்தை கேட்கிறவர்கள், அவங்க யார்? யூதர்கள் தானே. நியாயப்பிரமாணத்தை கேட்கிறவர்கள் தேவன் முன்பாக நீதிமான்கள் அல்ல. இது எப்படி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் யூதனுக்கு கேட்கும்போது. நியாயப்பிரமாணத்தை கேட்கிறவர்கள்னால் அன்றைக்கி வந்து நியாயப்பிரமாணத்தை எல்லோரும் படிக்கலை. அதனால தான் பைபிளில் நிறையா கேட்கிறவர்கள்னு வரும். ஏன்னா அந்த காலம் வந்து ரீடிங் பீரியட் கிடையாது. எல்லார் வீட்லேயும் புஸ்தகம் வச்சுக்கிட்டு அந்த மாதிரி புஸ்தகங்கள் கிடையாது, காமன் மெட்டீரியல் கிடையாது ரீடிங் மெட்டீரியல்ன்றது. ரீடிங் பண்ணணுன்னா நீங்கள் இப்போ பழைய ஏற்பாட்டை வாசிக்கணுன்னா நீங்கள் தேவாலயத்துக்கு போகணும், அங்கே போனால் வாசிப்பாங்க, நீண்ட பகுதிகளை வாசிப்பாங்க, அப்புறம் அதை விளக்கி சொல்லுவாங்க. அதனால் நியாயப்பிரமாணத்தை நீங்கள் படிச்சிங்களான்ற கொஸ்டின் அவ்வளோ வராது. கேட்டிங்களா, கேட்குறதுக்கு தான் போவாங்க, கேட்டு தான் தெரிஞ்சுக்கணும், வேறு வழியே கிடையாது. அப்போ அதனால தான் அந்த கேட்கிறவர்கள்ன்றது யூஸ் பண்ணப்படுது. இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணோம்னா படிக்கிறவர்களையும் சொல்லுவோம். கேட்கிறவர்கள் தேவன் முன்பாக நீதிமான்கள் அல்ல. யூதர்கள் நினைக்கிறாங்க நியாயப்பிரமாணத்தை நான் கேட்குறேன்னே, என்ன எப்படி நியாயம் தீர்க்க முடியும், என் மேலே எப்படி கோபாக்கின வரும்? இந்த ஊர் உலகத்தில் எந்த ஜாதி ஜனத்துக்கு இல்லாத ஒரு ப்ரிவிலேஜ் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் நியாயப்பிரமாணம் 10 கற்பனையெல்லாம் வாசிக்க கேட்கிறேன், அப்போ நான் எவ்வளோ ஸ்பெஷலான ஆள் அப்படின்னு நினைக்கிறாங்க. இவர் சொல்கிறாரு நியாயப்பிரமாணத்தை கேட்கிறவர்கள் தேவன் முன்பாக நீதிமான்கள் அல்ல. ஒரே போடு. நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவர்களே நீதிமான்களாக்கப்படுவார்கள் அப்படிங்கிறாரு. அப்போ இவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க நியாயப்பிரமாணத்தை கேட்குறதுலையே இவங்களுக்கு, அதனாலேயே இவங்களுக்கு பெரிய உயர்வு இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. இவர் சொல்கிறாரு இல்லை, அதன்படி செய்கிறவர்கள். நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுதுன்னே உனக்கு புரியலையேன்றார். நியாயப்பிரமாணத்தினுடைய டிமாண்ட் என்ன? அதன்படி செய்ய வேண்டும். இதன்படி செய்தால் நீ பிழைப்பாயின்னு தான் சொல்லியிருக்கிறபடி, இது கேட்டால் பிழைப்பான்னு சொல்லி இல்லை, இதை வீட்டில் வச்சுருந்தா பிழைப்பான்னு சொல்லி இல்லை, இதை டெய்லி காலையில் ஒரு முத்தம் சாயந்தரம் ஒரு முத்தம் கொடுத்துட்டு வந்தால் பிழைப்பான்னு சொல்லி இல்லை, அதெல்லாம் சொல்லலை. பாருங்கள், கேட்டால் இல்லை, கேட்கறது இல்லை, செய்கிறது. அதான் வேதத்தில் நிறைய இடத்துல அப்படியே வரும் பாருங்கள். புதிய ஏற்பாட்டில் வரும்போது கூட கேட்கிறவர்களாக இராமல் அதன்படி செய்கிறவர்களாக இருக்க வேணும்ன்ற அப்படி தான் வேத வசனம் போதிக்குது. அப்போ இவங்க வந்து கேட்கறதுனாலேயே இவங்க ரொம்ப ஸ்பெஷல், இவங்க விசேஷ ஆசீர்வாதத்தை பெற்றிருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. கேட்டால் பத்தாது, தேவனுக்கு முன்பாக ஒரு நாள் நிற்கும்போது இதன்படி செய்தியாங்கிற கேள்வி தான் வரும் அப்படின்னு சொல்கிறார். கேட்கிறது பத்தாது, செய்ய வேண்டும் என்பது தான் நியாயப்பிரமாணம் போதிக்குது அப்படிங்கிறார். ஏன்னா செய்ய முற்படும்போது தான் தெரியும் அவனுக்கு செய்ய முடியாதுன்றதை. செய்ய முடியாதுன்னு தெரியும் போது தான் அப்புறம் அவனுக்கு அந்த பலிகள் வழங்கும், அதன் மூலமாக இயேசு வழங்கும். அப்புறம் தான் எனக்கு ஒரு ரட்சகர் தேவை, எனக்கு ஒரு மீட்பு தேவை, எனக்கு கடவுளுடைய தயவு தேவை, கடவுள் தான் என்னை ரட்சிக்கணும், எனக்கு படி நியாயப்பிரமாணத்தின்படி செய்ய முடியல, ஏன்னா நான் பாவியாக இருக்கிறேன், என்னை கடவுள் தான் ரட்சிக்கணும், என் மேலே இறங்கணும் அப்படின்ற அந்த ரட்சிப்பின் அவசியம் தெரிய வரும். அதனால தான் அது செய்யின்றார், செய்யன்னு வலியுறுத்துறார். அப்போ கடைசியில் இவங்க வந்து சிலர்லாம் வந்து நியாயப்பிரமாணத்தை அன்னைக்கு வந்து நான் வந்து ஆபிரகாமின் பிள்ளை, நான் நியாயப்பிரமாணத்தை தவறாமல் போய் இப்போ அது வாசிக்கிறத கேட்டேன் அப்படின்னு சொல்லலான் இருக்கிறாங்க. அவர் சொல்கிறார் இல்லை, கேட்டால் பத்தாது, செய்யணும் அப்படின்னு. சரி, 14-15 வசனம் புறஜாதிகள் டீல் பண்ணுது. அன்றியும் நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகள். பார்த்தீங்களா, இந்த 12ஆம் அதிகாரத்துடைய மேலதிக விளக்கம் இது. நியாயப்பிரமாணம் இல்லாமல் பாவம் செய்கிறவர்கள், நியாயப்பிரமாணத்திற்குள்ளே இருந்துக்கிட்டு பாவம் செய்கிறவங்க அப்படின்லாம் சொல்லிவிட்டு இங்கே வந்து நியாயப்பிரமாணத்தை கேட்கிறவர்கள்,
அவங்க கேட்டால் பத்தாதுன்றாரு. அப்புறம் நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகள் சுவாபமாக நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிற போது நியாயப்பிரமாணம் இல்லாத அவர்கள் தங்களுக்கு தாங்களே நியாயப்பிரமாணமாய் இருக்கிறார்கள் அப்படிங்கிறார். அப்போ எப்படி அவர்கள் தங்களுக்கு தாங்களே நியாயப்பிரமாணமாக இருக்கிறார்கள்? என்ன சொல்ல வர்றாருங்க? இதை பாருங்கள், இந்த ஆர்டர் எப்படி ஃபாலோ பண்ணுறாரு பாருங்கள். முதல்ல யூதர்கள், பிறகு கிரேக்கர்னு 2-3 தடவை யூஸ் பண்ணுறாரு இல்லையா? அது முன்னால் 9-10 வசனங்களில் பார்த்தீங்கன்னா முன்பு யூதர்களும் பின்பு கிரேக்கர்களும் அல்லது புறஜாதியர்களும். அப்போ இந்த வசனம் முழுக்க பார்த்தீங்கன்னா அப்படி தான் போகிறார். முதல்ல யூதனை சொல்கிறாரு, நியாயப்பிரமாணத்தை கேட்கிறவர்கள் தேவன் முன்பாக நீதிமான்கள் அல்ல அப்படின்னு யூதர்களை பற்றி சொல்கிறாரு. அப்புறம் நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகள்னு புறஜாதிகளை பற்றி பேச ஆரம்பிக்கிறார். இவர்கள் மோசே கொடுத்த நியாயப்பிரமாணத்தை இவர்கள் வாசித்தது கிடையாது, கேட்டது கிடையாது, இவர்களுக்கு அது கொடுக்கப்படவும் இல்லை. ஆகவே அவர்கள் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல. நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்கள் அல்லாமல் இருந்தாலும் அவர்களுக்குள்ள ஒரு மாரல் கான்ஷியஸ்னஸ் இருக்குதுன்றார். நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களாக இல்லாமலும் அதில் பிறக்கலவங்க, ஆபிரகாமுக்கு பிள்ளையாக பிறக்கல, நியாயப்பிரமாணத்தை கேட்டதில்லை, அதை பற்றி அறிந்ததில்லை. ஆனால் அவங்களுக்கு ஒன்று இருக்குன்றார். ஏன்னா அவருக்கு தெரியும், போதிக்கும் போதே தெரியும் அவருக்கு, யூதர்கள் கேட்டால் மட்டும் போதாது, அதன்படி செய்யணும்னு சொல்லிட்டாரு. அப்போ சிலர் கேட்பாங்க, சரி யூதரை பற்றி சொன்னீர் ஏற்றுக்கிறோம், கேட்டால் பத்தாது, நியாயப்பிரமாணத்தை அதன்படி செய்யணுன்றதை ஏற்றுக்கிறோம். புறஜாதிகள் எப்படி? அவனுக்கு நியாயப்பிரமாணமே இல்லையே, அவன் வாசித்ததே இல்லையே, அவனுக்கு கொடுக்கப்படவே இல்லையே, அப்போ அவனை எப்படி நியாயம் தீர்க்கலாம்? அவனுக்கு கொடுக்காத ஒரு கட்டளைகளை வச்சு இதன் அடிப்படையில் ஒன்று நியாயம் தீர்க்கிறேன்னா அது அநியாயம் இல்லையா? அவனுக்கு எப்படி நடந்துக்கணும்னு முதல்ல சொல்லிவிட்டு அவன்கிட்ட கொடுத்துட்டு அப்புறம் நீ ஏன் செய்யலைன்னு சொன்னால் நியாயம் இருக்குது. அவனுக்கு நியாயப்பிரமாணத்தையே கொடுக்காமல் போயிட்டு, அவனுக்கு கொடுக்கவே இல்லை, அவனுக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாது, மோசேனா யாருன்னே தெரியாது, அவனுக்கு 10 கற்பனா என்ன தெரியாது. அப்புறம் அவனை ஒரு நாள் முன்னால் நிற்க வச்சு நீ இதுபடி ஏன் செய்யலைன்னு நியாயம் தீர்ப்பீரா? அப்போ புறஜாதிகளுடைய நிலைமை என்ன? அவர்கள் மன்னிக்கப்படுவார்களா? அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவார்களா? ஏன்னா அவங்க நியாயப்பிரமாணத்தையே பெறலை, அதன்படி நடந்து கொள்ள வாய்ப்பே இல்லை, அதனால் அவங்கள எக்ஸ்கியூஸ் பண்ணுவாரா? அவர்களை குற்றமற்றவர்கள் என்று தீர்ப்பாரா? அப்படிங்கிறது தான் கேள்வி. பவுல் பதில் சொல்கிறார். என்ன பதில் சொல்கிறாரு? இல்லை, அவர்கள் இன்னசென்ட் கிடையாது, அவர்களும் கெட்டு போவார்கள்ன்றார். 12ஆம் வசனத்திலையும் சொல்லிட்டாரு, எவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் பாவம் செய்கிறார்களோ அவள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் கெட்டு போவார்கள்னா they'll be condemned in the judgment. நியாயத்தீர்ப்பு நாளில் அவர்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவார்கள்ன்றது தான் அப்படி சொல்லி கெட்டு போவார்கள்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, இல்லை, அவனுக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படாதனால அவனுக்கு நியாய தீர்ப்பு கிடையாது, அல்லது அவனை எக்ஸ்கியூஸ் பண்ணுவார் அப்படின்னு சொல்ல முடியாது அப்படிங்கிறார். அப்போ எப்படி, என்ன தான் பதில் அதுக்கு? அவங்க நியாயப்பிரமாணத்தை கேட்டுராவிட்டாலும், நியாயப்பிரமாணத்தை அறிந்திராவிட்டாலும் என்ன நடக்குதாங்க? நியாயப்பிரமாணம் இல்லாத அவர்கள், 14ஆம் வசனத்தை பாருங்கள், நியாயப்பிரமாணம் இல்லாத அவர்கள் புறஜாதிகள் தங்களுக்கு தாங்களே நியாயப்பிரமாணமாக இருக்கிறார்கள். ஏன்? நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகள் சுவாபமாய் நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிற போது அப்படின்னு முதல்ல சொல்லிட்டாரு. அவளுக்குள்ள நேச்சுரலாகவே நியாயப்பிரமாணத்தின்படி நடந்துக்கிறாங்கன்றார். இதைத்தான் இங்கிலீஷில் சொல்கிறாங்க ஒரு மாரல் கான்ஷியஸ்னஸ். கடவுள் ஒரு மாரல் பர்சன்னா கடவுள்கிட்ட சரி தவறு என்கிற அந்த காரியம் இருக்குது இல்லையா? அதுதான் மொராலிட்டின்றோம். மொராலிட்டின்னா என்ன? சரியான காரியங்கள் இருக்குது, தவறான காரியங்கள், சரியானதை செய்யணும், தவறானதை வெறுக்கணும், அப்படிங்கிறது தான் மொராலிட்டி. கடவுள் அப்படிப்பட்டவர். சில காரியங்களை செய்யணுன்றார், சில காரியங்களை செய்யக்கூடாதுன்றார். ஸோ we live in a moral world. God is a moral being. We are moral beings. We are moral creatures. அப்போ நாமளும் அப்படி சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி சிருஷ்டிக்கப்பட்டதுனால எல்லாருக்குள்ளேயும் ஒரு மாரல் கான்ஷியஸ்னஸ் இருக்குது. நீங்கள் 10 கற்பனையை பார்த்ததே இல்லைனாலும், மோசையை தெரிஞ்சுக்கவே இல்லைனாலும், இதை பற்றி கேள்விப்பட்டதே இல்லைனாலும், அப்படிப்பட்ட ஆட்களுக்கு கூட மனுஷனாய் பிறந்த ஒவ்வொருவனுக்குள்ளும் ஒரு மாரல் கான்ஷியஸ்னஸ்ஸு இருக்குது. ஆகவே தான் இங்கே இந்த வசனம் சொல்லுது 14ஆம் வசனத்தில், அவர்களுக்கு தங்களுக்கு தாங்களே நியாயப்பிரமாணமாக இருக்கிறார்கள். They are a law unto themselves. அவங்களுக்கு லா தனியாக இல்லை,
ஆனால் அவனே போதும், அவனுக்கு உள்ள மாரல் கான்ஷியஸ்னஸ் இருக்குது, அதுவே சொல்லுது என்ன செய்யணும், எப்படி செய்யணும், எது சரி எது தவறு என்பதை அவனுக்கு காட்டுகிறது. அப்படி ஒரு மாரல் கான்ஷியஸ்னஸோடு அவன் உண்டாக்கப்பட்டதுனால தேவன் முன்பாக கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவனாக இருக்கிறான். அதன்படி அவன் நடந்து கொண்டானா இல்லையாங்கிறத ஒரு நாள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் அப்படின்னு வேதவசனம் போதிக்கிறது. சில சொல்லலாம், இது என்ன அது ஒரு டாக்மேட்டிக் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது, வந்து மடார்னு எப்படி சொல்லிட்டீங்க, அவனுக்கு நியாயப்பிரமாணம் இல்லைனாலும் நியாய தீர்ப்பு உண்டு, அவனுக்கு இருக்கிற அந்த மாரல் கான்ஷியஸ்னஸ் படி செய்தானா இல்லையா, அவனுக்கு தெரிஞ்ச சரி தவறுன்படி நடந்துக்கிட்டானா அப்படிங்கிறது தான் நியாய தீர்ப்பு நாளில் கேள்வியாக இருக்கும். யூதனுக்கு வந்து கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணத்தின்படி நடந்துக்கிட்டியான்றது கேள்வி, அதன்படி நியாய தீர்க்கப்படுவான்றதுக்கு. புறஜாதியானுக்கு அவனுக்கு நியாய பிரமாணம் கிடையாது, அப்போ உனக்கு மனசில் தெரிஞ்ச சரி கெட்டது அப்படின்னு தெரியும் இல்லையா, அதன்படி நடந்துக்கிட்டியா அப்படிங்கிற கேள்வினால் அவன் கேட்கப்படுவான். அதற்கு எப்படி நடந்துக்கிட்டான்னு பார்த்தா அதுக்கேற்ற மாதிரி தான் நியாய தீர்ப்புன்றீங்களே, இது எங்கேயா சொல்லியிருக்குது, எப்படி எந்த அடிப்படையில் இப்படி சொல்கிறீங்கன்னு கேட்கலாம். 3 காரியங்களை இதுக்கு ஆதாரமாக நாம் சொல்லலாம். 1, 15ஆம் வசனம் என்ன சொல்லுது, அவர்களுடைய மனசாட்சியும் கூட சாட்சியிடுகிறதுனாலும் குற்றமுண்டு குற்றமில்லை என்று அவருடைய சிந்தனைகள் ஒன்றை ஒன்று தீர்க்கிறதுனாலும் நியாயப்பிரமாணத்துக்கு ஏற்ற கிரியை தங்கள் இருதயத்தில் எழுதியிருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள். நல்லா கவனிங்க, இங்கே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போனீங்க. நியாயப்பிரமாணத்துக்கு ஏற்ற கிரியைகள் அப்படின்னா என்ன அர்த்தம், திருடாத அப்படின்னு சொல்லியிருக்குது, அதுக்கு ஏற்றபடியான ஒரு வாழ்க்கை, அதுதான் அர்த்தம். சிம்பிளாக சொல்லப்போனால் திருடாதேன்னு எழுதியிருக்குது, அவனுக்கு திருடாதன்ற பிரமாணம் தெரியாது, அவனுக்கு யாரும் சொல்லலை, இச்சியாதன்ற கட்டளை யாரும் அவனுக்கு கொடுக்கல, விபச்சாரம் செய்யாதங்கிற அந்த கட்டளை யாரும் அவனுக்கு சொல்லலை. ஆனாலும் அதுக்கேற்ற கிரியை அவனுக்குள்ளே இருக்குது, அவன் அதன்படி நடந்துக்கிறான் இந்நேச்சுரலாகவே. நீங்கள் கடவுளே நம்பாத மக்களை கூட போய் பாருங்கள், கலாச்சாரத்தில் போய் பாருங்கள், எங்கள் காட்டில் கூட போய் பாருங்கள், ட்ரைபல்ஸ் மத்தியில் கூட போய் பாருங்கள், எல்லார் மத்தியிலும் பாருங்க, அவங்களுக்கு ஒரு மாரல் கான்ஷியஸ்னஸ் இருக்குது. கொலை செய்யக்கூடாது, திருடக்கூடாது, சில தண்டனைகள்லாம் அவங்களே வச்சுருக்கிறாங்க. கொலை செய்யக்கூடாது, திருடக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது, எது நியாயம் எது நேர்மை அப்படிங்கிறத பற்றி சில அறிவு அவங்களுக்கு இருக்குது, அதன்படி தான் நடந்துக்கிறாங்க. அதை சொல்கிறாரு. இதை வந்து எப்படி புரிஞ்சிக்கக்கூடாதுன்னா, நியாயப்பிரமாணத்துக்கு ஏற்ற கிரியை தங்கள் இருதயங்கள் எழுதியிருக்கிறதுன்றதை விட்டுட்டு நியாயப்பிரமாணமே இருதயத்தில் எழுதியிருக்குன்னு புரிஞ்சிக்கக்கூடாது. நியாயப்பிரமாணம் எழுதி இல்லை, அது ஏன்னு காமிக்கிறேன் நான். நியாயப்பிரமாணம், யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணம் 10 கற்பனையெல்லாம் இருதயத்தில் எழுதியாச்சு அப்படின்னு சொல்ல முடியாது, அப்படி எழுதியில்லை. நியாயப்பிரமாணத்துக்கு ஏற்ற கிரியை, அதாவது அந்த விதமாக நடந்துக்கிற ஒரு பண்பு மனுஷனுக்குள்ளே இயற்கையாகவே இருக்கிறது. ஏன்னா அவன் வந்து மாரல் க்ரீச்சர், நல்லது கெட்டது தெரிஞ்சவன். அவனுக்குள்ள பாவம் இப்போ வந்துடுச்சு, பாவியாக இருக்கிறான், அதனால் கெட்டது பக்கம் சாயிறான். இருந்தாலும் அவனுக்கு நல்லதுங்கிறது தெரியும். கெட்டதை செய்யும்போது அவனுக்கு தூக்கம் கூட வரமாட்டேங்குது, மனசில் சமாதானம் கூட போயிடுது. ஏன்னா அவன் ஒரு மாரல் க்ரீச்சராக அவன் இருக்கிறான். அப்போ அந்த நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் எழுதப்பட்டிருக்கிறது. அதனால் பிடிச்சிங்க, கொஞ்ச நேரம் பொறுத்து விளக்குறேன் நான் ஏன் நியாயப்பிரமாணம் எழுதப்படலைன்னு உள்ள. அதை நல்லா கிளியராக புரிஞ்சுக்கணும். நியாயப்பிரமாணமே எழுதப்படலை, நியாயப்பிரமாணத்துக்கு ஏற்ற கிரியைகள். அந்த விதமான ஒரு ஜீவியம் வாழணுங்கிறது எல்லா மனுஷருக்கும் பொதுவாக, எல்லா மதத்தினருக்கும் அல்லது மதத்தையே நம்பாதவர்களுக்கு கூட அந்த மாதிரி ஒரு மாரல் டெண்டன்சி அல்லது மாரல் நேச்சர் அவர்களுக்குள்ள இருக்கிறது. ஆகவே தான் 14ஆம் வசனத்தில் சொல்லபடி புறஜாதிகள் சுவாபமாய் நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறார்கள். எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். சுவாபமாய் நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறாங்கன்னா பை நேச்சர், சாதாரணமாகவே எதுவும் போதிக்கப்படாமலே, ஒன்றும் நியாயப்பிரமாணத்தெல்லாம் தெரியாமலே சுவாபமாய் நியாயப்பிரமாணத்தின்படி சரி, கொலை செய்கிறதில்லை, திருடுறதில்லை, மற்றவங்க பொருளை இச்சிக்கிறதில்லை, விபச்சாரம் செய்கிறதில்லை, சில காரியங்கள்லாம் தவிர்க்கிறார்கள், செய்கிறது தப்புன்னு நினைக்கிறாங்க. ஒருவேளை திருட்டுத்தனமாக போய் செஞ்சால் கூட அது தப்புங்கிறது அந்த சொசைட்டியில் அவங்களுக்கு தெரியுது, அதுக்கான தண்டனைகள் இருக்கிறது. சுவாபமாய் நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிற போது, அதனால தான் நியாயப்பிரமாணம் இல்லாத அவர்கள் தங்களுக்கு தாங்களே அவனுக்கு நியாயப்பிரமாணமே தேவையில்லைன்றார், தங்களுக்கு தாங்களே நியாயப்பிரமாணமாய் இருக்கிறார்கள். நியாயப்பிரமாணம்
இருக்கிற மாதிரியே அவங்க நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறார். அப்போ இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. ரோமர் 1 32 வசனத்தில் அந்த முதல் 18 வசனத்தில் 31 வசனம் வரைக்கும் எப்படி அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார், இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார்னு சொல்லி அந்த கேவலமான வாழ்க்கையை பற்றிலாம் எழுதுகிறார் இல்லையா. திரும்பி போக விரும்பல. அதில் அதை பேசுகிறதுக்கே நமக்கு ஒரு மாதிரி இருக்குது. சொல்லிவிட்டு 32 வசனத்தில் சொல்கிறார், இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்துக்கு பாத்திரராக இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும். என்ன சொல்ல வர்றாரு? கடவுள் ஒரு நீதியாக நியாயம் தீர்க்கிறவர், இப்படிப்பட்டவர்கள் மரணத்துக்கு பாத்திரம், இதுக்கு மரண தண்டனையே கொடுக்கலாம் சில இதுக்கெல்லாம் அப்படின்றத அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். யார் அறிந்திருக்கிறா? எல்லாருமே, புறஜாதிகள் கூட அறிஞ்சிருக்கிறாங்க. அதனால தான் சொல்கிறாங்க, சில ட்ரைபல் ஜனங்க மத்தியில் கூட விபச்சாரம் போன்ற குற்றங்களுக்கு கொலையே தண்டனையாக கொடுக்குறாங்களாம். ஏன்னா இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவர்களுக்கு மரண தண்டனையை கொடுக்கப்பட வேண்டும்ன்ற இது அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கிறதுனால தான் அப்படி பண்ணுறாங்க. தீர்மானித்த நியாய தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் அவைகளை தாங்களே செய்கிறதும் அல்லாமல் அவளை செய்கிற மற்றவர்களிடத்தில் பிரியப்படுகிறவர்களுமாக இருக்கிறார்கள். பாவம் எப்படி வேலை செய்து நல்லா தெரியும் அவங்களுக்கு தப்புன்னு, அப்படியும் செய்கிறாங்க அப்படிங்கிறார். ஆனால் ஜென்ரலாக மாரல் கான்ஷியஸ்னஸ்னு ஒன்று இருக்கத்தான் செய்கிறது. இது ஒரு ப்ரூஃப். இதனால தான் நம்ம சொல்கிறோம், நியாய தீர்ப்பு நாளில் அந்த மாரல் கான்ஷியஸ்னஸின் படி, அந்த அறிவின்படி நம்ம நடந்துக்கிட்டோமாங்கிற கேள்வி அங்கே இருக்கும். ரெண்டாவது காரியம் என்னென்னா, அவருடைய 15 வசனம் பாருங்கள். 15 வசனத்தில் அவருடைய மனசாட்சியும் கூட சாட்சியிடுகிறதாம். மனசாட்சி சாட்சியிடுகிறதுனாலும் அப்படின்னு வருது. அப்போ மனசாட்சி கூடவே சாட்சியிடுகிறது. அப்போ மனசாட்சின்னு ஒன்று எல்லாருக்கும் இருக்குது. இது ஒரு வாய்ஸ் மாதிரி, நம்முடைய ஆவிக்குள்ள மனசாட்சின்னு எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த மனசாட்சி ஒரு இன்வர்ட் மானிட்டர் மாதிரி கடவுள் வச்சுருக்கிறார். பொதுவாக நிறைய நேரத்தில் அது நெகட்டிவ் விதத்தில் வேலை செய்யுது. ஒரு தப்பு செய்யும்போது நம்ம உணர்த்துகிறது, பசி கூட போயிடுது, ஒரு மாதிரி பயம் வந்துடுது, நிம்மதியை இழந்துடுறோம். ஒரு தப்பை செய்யும்போது தூக்கம் வர மாட்டேங்குது இல்லையா. மனசாட்சி நம்மளை உறுத்துகிறது. அது எல்லோரும் அனுபவிச்சிருக்கிறோம். மனசாட்சிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் இருக்கிறது. மனசாட்சி ஒரு பெர்ஃபெக்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொல்ல முடியாது. கரெக்டாக எது தப்பு எது சரின்னு சொல்ல முடியும்னு சொல்ல முடியாது. ஏன்னா மனசாட்சி ஒரு ஆளுடைய அறிவுக்கேற்ற மாதிரி வித்தியாசமாக வேலை செய்யும். பவுல் பாருங்கள், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 23 1 வசனத்தில் சொல்கிறாரு, நான் இந்நாள் வரைக்கும் எப்போதுமே இவ்வளோ நாள் என் வாழ்க்கையை நல்ல மனசாட்சியோடு வாழ்ந்து வருகிறேன். ஐ ஹவ் லிவ்ட் இன் ஆல் குட் கான்ஷியன்ஸ் அன்டில் திஸ் டைம் என்றார். அது கேட்டவுடனே, அது வாசித்தவுடனே எனக்கு என்ன தோணுது, ஐயா தேவான கொன்றீர், நல்ல மனசாட்சியோடு கொண்டீர். எப்படி சபையெல்லாம் இழுத்து மூடினீர், அடிச்சீர், கிறிஸ்தவனெல்லாம் போய் உதச்சீர், விரட்டினீர், கைது பண்ணீர், இதெல்லாம் நல்ல மனசாட்சியா? உண்மை என்னென்னா அவருடைய மனசாட்சியின்படி செஞ்சார். அந்த நேரத்தில் அவருடைய மனசாட்சிக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். அதை தான் சொல்ல வரேன். சில நேரத்தில் மனசாட்சிக்கு போதிக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. அது போதிக்கப்படவில்லை என்றால் சில காரியங்களை, தவறான காரியங்களை சரின்னு தெரிஞ்சு வச்சுருக்கோம், சரியான காரியங்களை தவறுன்னு தெரிஞ்சு வச்சுருக்கோம். நான் முதல்ல ஒரு இடத்துல ஒரு வீட்டில் பிரசங்கம் பண்ணேன். முதல் பிரசங்கமே ஒரு வீட்டில் பெண்கள் கூட்டத்தில் பிரசங்கம் பண்ணப்போ அந்த அம்மா, அந்த வீட்டில் அந்த அம்மா ஒரு நகை கடை ஓனர். கிறிஸ்மஸ் வந்தது, அந்த அம்மா எனக்கு ஒரு மோதிரம் பரிசாக கொடுத்தாங்க. எங்கள் வீட்டில் எங்கள் பாட்டி சொல்லி வச்சுருந்தாங்க, நீ மோதிரம் போடுறவன் நேராக நரகம்தான் உனக்குன்றாங்க. நான் இப்போ வெளிநாட்டில் இருக்கிறேன். இவங்க மோதிரம் கொடுத்தாங்க, அழகாக இருக்குது, ரொம்ப அழகான மோதிரம். வாங்கி மாட்டிக்கிட்டு வந்தால் உறுத்துது மனம். ஏன்னா சின்ன வயசுலேருந்தே நகை கடைக்குள்ளே நுழைஞ்சு கூட பார்த்தது கிடையாது நான். இன்னும் கேட்டால் எனக்கு கல்யாணம் ஆனப்போ கூட தாலின்னு ஒன்று இருக்குதுன்னு தெரியாது, எல்லாம் செயின்னு தான் தாலின்னு நினச்சிட்டு இருந்தேன். எனக்கு அப்புறம் தான் ஒருத்தர் சொன்னார், அது தனியாக இருக்குதுங்க, நீங்கள் கூட வாங்கி கொடுங்கன்னு நான் அவரை. அந்த அளவுக்கு எனக்கு ஒன்றும் தெரியாது, நகை கடைக்கு நுழைஞ்சதே கிடையாது நான். அந்த மாதிரி ஒரு எங்கள் வீட்டுக்குள்ளே அதெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க, பவுடரே அலோவ் கிடையாது, அந்த மாதிரி வீடு. அதான் சில பெந்த வருஷக்காரங்கிட்ட ஆர்கியூ பண்ணணும், சொல்லி நீ எல்லாம் பெந்த வருஷம் கிடையாது, இப்போ வேலையை பார்த்துட்டு போகணும்.
இருந்தால் எங்களை மாதிரி இரு, எங்கிட்ட வந்து அந்த கதையை பேசாதேன்னு நான். அப்போ எனக்கு அந்த மோதிரத்தை அவுத்து வச்சுருவோம் பாருங்கள். அப்புறம் நியூயார்க் சிட்டியில் ஒரு இடத்துல படிச்சுக்கிட்டு இருந்தேன். அங்கே ரொம்ப திருட்டு நடக்கிற இடம். அன்றைக்கி ஒரு புது சின்ன டிவி ஒன்று வாங்கிட்டு வந்தேன், எனக்கு ரூமில் வச்சு பார்க்கலான்னு. ஒரு சின்ன டிவி புதுசாக வாங்கிட்டு வந்து அதை வந்து டாக்ஸியில் கொண்டு வந்து இறக்குனதை பார்த்துட்டானுங்க போல திருடுங்க. இறக்கி கொண்டு போய் மேலே வச்சேன். அன்றைக்கே திருட்டு போயிட்டான். அதை திருடும்போது என் மோதிரத்தையும் கழட்டி டேபிளில் வச்சேன், அதையும் சேர்த்து எடுத்துகிட்டு போயிட்டான். அதோடு போச்சு அந்த மோதிரம். அதுக்கப்புறம் பல வருஷங்கள் ஆச்சு எனக்கு மோதிரத்தை தைரியமாக கையில் நிரந்தரமாக மாட்டுறதுக்கு. ஏன்னா என் மனசாட்சி அப்படி வேலை செய்யுது, உறுத்துது என்ன. அது ஒன்றும் தப்பு கிடையாது, ஆனால் என் மனசாட்சி சொல்லுது தப்புன்னு. அதனால தான் பவுல் சொல்கிறாரு, விக்கிரகங்களுக்கு படைத்தவர்களை சாப்பிட்றத பற்றி பேசும்போது சொல்கிறாரு, அது ஒன்றும் இல்லை, அது ஒன்றும் பண்ணாது. ஏன்னா விக்கிரமங்கிறது ஒன்றும் கிடையாது, அதனால் அது ஒன்றும் பண்ணாது. இருந்தாலும் சகோதரனுக்கு அது இடரில் உண்டாக்குனா அதை பண்ணாதுன்றார். ஏன்னா அவன் மனசாட்சி உறுத்தும், அவனுக்கு அது இடரலாக இருக்கும். அவன் ஒருவேளை அதனால் டிஸ்டர்ப் ஆகலாம். அவனை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு அவனை ஆண்டவருக்குள்ளே நல்லா வழி நடத்துறதுக்காக கொஞ்சம் பார்த்து அனுசரித்து நடன்றார் ஒழிய அது தப்புன்னு சொல்லலை. ஏன் அவர் அப்படி சொல்கிறாரு, சாப்பிட்டாலும் ஒன்றும் இல்லை பரவாயில்லன்னு? ஏன்னா அவர் நல்லா வளர்ந்தவர், அவர் போதிக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு தெரியுது இது ஒன்றும் பெரிய காரியம் இல்லை அப்படின்னு தெரியுது, அதில் ஒன்றும் எந்த பாவரம் கிடையாதுன்றது இவருக்கு தெரிகிறது. அப்போ மனசாட்சி வந்து சில நேரத்தில் தப்பான காரியத்தை சரின்னு காமிக்கும், சரின்றது காரியத்தை தப்புன்னு காமிக்கும். அதனால் கிறிஸ்தவனான பிறகு சபைக்கு ஏன் வர்றோம், வசனத்தை ஏன் கேட்குறோன்னா போதிக்கப்படுகிறோம். போதிக்கப்பட மனசு கிளியர் ஆகுது. காரியங்களை அறிந்து கொள்ள சில காரியங்களை, தவறான காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருந்தோம், நம்முடைய மனசாட்சி உறுத்த கூட இல்லை. ஏன்னா அதை பற்றி தப்பாக நினைக்கல, நம்ம அது தப்பு அது பாவம்னு நினைக்கல, ஜாலியாக செஞ்சிகிட்டு இருந்தோம். கர்த்தருக்குள்ளே வந்த பிறகு நமக்கு தெரியுது இல்லை இது தப்பு. சில நேரத்தில் சரியான காரியத்தை செஞ்சுட்டு மனசாட்சி நம்மளை பாதர் பண்ணிக்கிட்டு இருந்தது, குற்ற உணர்வு நமக்குள்ளே இருந்தது. சிலருக்கு அந்த விதமான ஒரு ஹீலிங் நடக்கணும், மாற்றம் நடக்கணும் உள்ள மனசாட்சியில். இந்த மாதிரி அதெல்லாம் வேலை இருக்குது பாருங்கள். அப்போ மனசாட்சிங்கிறது நமக்குள்ளே இருந்துக்கிட்டு தவறு செய்யும்போது நம்ம உறுத்துது. அதில் என்னன்னா அது ஒரு பர்ஃபெக்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிடையாது. பல நேரங்களில் அது போதிக்கப்பட்டு வளர்ந்து நல்ல அறிவு பெற்று வந்த பிறகு தான் அது கொஞ்சம் இன்னும் நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கிறது இல்லையா? அப்போ அதான் மனசாட்சி. எல்லாருக்கும் மனசாட்சிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கிறது. சில நேரத்தில் சிலருக்கு பலவீனமான மனசாட்சி இருக்கும். அந்த விக்கிரகங்களுக்கு படைத்தவர்களை சாப்பிட முடியாத, அதுக்கு ஆட்சேபனை தெரிவிக்கிறவனை போல் அப்படிப்பட்ட பலவீன மனசாட்சி இருக்கும். சிலருக்கு பவுலை போல் தப்பான காரியத்தை செஞ்சார், சபையில் இருக்கவங்களை அடித்தார், விரட்டினார், சபையில் இழுத்து மூடினார். அவர் நினச்சிட்டு இருக்கார் கடவுளுக்கு சேவை செய்கிறேன்னு. இது கர்த்தருக்கு முன்னால் ஒரு பெரிய சேவைன்னு நினச்சிக்கிட்டு செய்தார் அதை. ஏன்னா இந்த சிலுவையில் ஒரு ஆள் செத்து போய் அந்த ஆள் வந்து மேசியான்னு இவங்கெல்லாம் பிரசங்கம் பண்ணுறாங்க, இது எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்னு சொல்லி அவர் அந்த மாதிரி நினச்சிட்டு இருந்தார். அப்புறம் இயேசுவை சந்தித்து அவர் மனம் மாறின பிறகு இதே இயேசுவை கிறிஸ்து என்று பிரசங்கம் பண்ணுறாரு. இவரே அடிவோதெல்லாம் படுறாரு. மற்றவனை கொன்னவர் இவரே கொல்லப்படுகிறார். ஏன்னா இப்போது இவருடைய மனசாட்சி இப்போது தெளிவாயிடுச்சு, எது சரி எது தவறுன்றத சொல்கிறாரு. நான் சபையை துன்புறுத்தினவன் நான், ஆனால் அதை அறியாமையில் செய்தேன் அப்படின்றாரு. தெரியல எனக்கு, சபையை துன்புறுத்தின போது எனக்கு ஐ டிட் இட் இன் இக்னோரன்ஸ் அப்படிங்கிறார். அப்போ மனசாட்சி பல விதத்தில் இருக்கும், அதை புரிஞ்சுங்க. அதுக்குள்ளே நீ போக விரும்பல, அது தனி போதனை, அது வேற ஒரு நாள் போதிப்போம். பட் எல்லாருக்குள்ளேயும் மனசாட்சின்னு ஒன்று இருக்குது. அவ்வளவு ரொம்ப கரெக்டாக சிலருக்குள்ளே வேலை செய்கிறது இல்லை. பட் இருந்தாலும் அது பெரிதும் உதவுகிறது. தவறு செய்யும்போது தவறுன்னு சுட்டி காட்டுகிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் அது பண்ணுகிறது. அப்போ அதனால தான் இங்கே சொல்லியிருக்குது அவருடைய மனசாட்சியும் கூட சாட்சி இருக்கிறதுனால. அப்போ தவறு செய்யும்போது தவறுன்னு காண்பிக்கக்கூடிய ஒரு மனசாட்சி உள்ளே இருக்குது. அதனால தான் கடவுளுக்கு முன்னால் நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உன் மனசாட்சியின்படி நடந்துக்கிட்டியான்றது ஒரு கேள்வி கண்டிப்பாக இருக்கும். 3வது 15 குற்றமுண்டு குற்றமில்லை என்று அவருடைய சிந்தனைகள் ஒன்றை ஒன்று தீர்க்கிறதுனாலும். சிந்தனைகள் இங்கிலீஷில் தாட்ஸ்னு வருது, சொல்கிறாங்க. ரீசனிங்ஸ் தான் பெட்டர் ட்ரான்ஸ்லேட். ரீசனிங்க்கும் தாட்டுக்கு என்ன வித்தியாசம்? ரீசனிங்னா தாட்ஸ் தான் எண்ணங்கள், ரீசனிங்னா எண்ணங்களை கோர்வையாக கொண்டு வந்து வச்சு அதுலேருந்து ஒரு அலசி ஆராய்ஞ்சு ஒரு தீர்மானத்துக்கு வரோம் இல்லையா, அந்த ப்ராசஸில் தான் ரீசனிங்னு சொல்கிறோம். எண்ணங்களை எடுத்து அதன் அடிப்படையில் சில காரியங்களை ஆராய்ஞ்சு ஒரு முடிவுக்கு
நம்ம வர்றோம் இல்லையா, அந்த ஆராய்ந்து அறிகிற அந்த காரியத்தை தான் ரீசனிங்னு சொல்கிறோம். அப்போ அந்த ரீசனிங் மூலமாக குற்றமுண்டு குற்றமில்லை என்று அவருடைய சிந்தனை ஒன்றே ஒன்று தீர்க்கிறதுனாலும் நியாயப்பிரமாணத்திற்கேற்ற கிரியை தங்கள் இருதயத்தில் எழுதியிருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள். அதை பார்த்தாலே தெரியுது, நியாயப்பிரமாணத்துக்கு ஏற்ற பிஹேவியர் எல்லாருக்குள்ளேயும் இருக்குது, வந்துட்டு இருக்குது உள்ள அப்படின்னு தெரியுது அப்படிங்கிறாரு. அப்போ நீங்கள் சொல்கிறாங்க, இப்போ எல்லா சமுதாயத்தையும், கடவுளை நம்பாதவர்கள், கடவுளை பற்றி அறியாதவர்கள், யாராக இருந்தாலும் சரி, அவங்களுடைய சமுதாயத்தில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள பல்வேறு தர்க்கங்கள் உண்டாகிறது, ரீசனிங்ஸ் உண்டாகிறது. யாரோ ஒருத்தன் தப்பு செய்கிறான், ஒருத்தன் சிலர் சொல்கிறாங்க தப்புன்னு, சிலர் சொல்கிறாங்க அதில் ஒன்றும் தப்பு இல்லைன்னு. இப்படிப்பட்ட ஆர்கியூமெண்ட்ஸ் பரவலாக எல்லா இடத்துலையும் இருக்குது. ஏன்? ஏதோ ஒரு ஸ்டாண்டர்ட் அவங்களுக்கு இருக்கிறதுனால தான், அந்த அளவுகோல் இருக்கிறதுனால அதன்படி நியாயம் தீர்க்கிறார்கள் எல்லாருமே. ஒரு சமுதாயத்தில் ஒருத்தன் தப்பு செய்யும்போது பஞ்சாயத்து மாதிரி கூடு வந்து அவன் செய்தது தப்பா இல்லையான்றதை நியாயம் தீர்க்கிறார்கள். ஏன்னா அவங்க சில காரியங்களை நம்புகிறாங்க, இதுதான் கரெக்ட், இதுதான் நேர்மை, இதுதான் சரி, இப்படி தான் நடந்துக்கணும், இது தவறு அப்படின்னு நம்புகிறாங்க இல்லையா. அந்த நம்புறதன் அடிப்படையில் தான் நியாயம் தீர்க்கிறார்கள். அப்போ பவுல் சொல்கிறாரு, இதெல்லாம் எதை காமிக்குது? மனுஷனுக்கு நல்லா தெரியும் எது நல்லது எது கெட்டதுன்னு நல்லா தெரியும். கடவுள் அறியாத மனுஷனுக்கு கூட தெரியும், நியாயப்பிரமாணத்தை பார்த்துராதவன் கேட்டுறாதவனு கூட அது தெரியும். ஆகையால் புறஜாதியார்கள் தேவனுக்கு முன்பாக முற்றிலும் பொறுப்பாளிகளாக இருக்கிறார்கள். நிச்சயமாக நியாயப்பிரமாணம் இல்லாதனாலும் அவர்கள் நியாயம் தீர்க்கப்படுவார்கள் அப்படிங்கிறார். சரி, ஏன்னா எது நல்லது கெட்டதுன்னு அவர்களுக்கு தெரியும். சரி, என்ன டீச்சிங், என்ன டாக்டர் இங்கே போதிக்கப்படுகிறது என்பதை நாம் கவனிப்போம். ஏன்னா இங்கே சொல்லப்பட்ட இந்த வார்த்தைகள் 13, 14, 15 சொல்லப்பட்ட வார்த்தைகளை வச்சு பல்வேறு தவறான உபதேசங்கள் எழுந்திருக்கிறது என்பது தான் உண்மை. அதில் 3 காரியங்களை நான் குறிப்பிடுறேன். பல்வேறு தவறான உபதேசங்கள் எழுந்திருக்குது. அதில் ஒன்று, சிலர் இதை வச்சுட்டு என்ன சொல்கிறாங்க, பவுல் இங்கே என்ன போதிக்கிறாருன்னு சொல்கிறாங்க. சில யூதர்கள் அந்த காலத்தில் இருந்தார்கள், அவர்கள் தங்களுடைய கிரியினாலே தேவன் முன்பாக நீதிமான்களாக ஆக்கி கொண்டார்கள் அப்படின்னு தானே போதிக்கிறாரு அப்படின்றாங்க. எங்கே போதிக்கிறாருன்றாங்க? 13ஆம் வசனத்தில் வருது இல்லையா, நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவர்களே நீதிமான்களாக்கப்படுவார்கள். அப்படின்னா சிலர் நியாயப்பிரமாணத்தினால் செய்து நீதிமானாக முடியும் என்றெல்லாம் அர்த்தம் அப்படிங்கிறாங்க. இதை பற்றி அன்னைக்கு கூட பேசினேன் விரிவாக, அதனால் ரொம்ப பேச வேண்டியதில்லை. இன்றைக்கி இது ஒரு பெரிய தவறான உபதேசம் இங்கிருந்து வருது. நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவர்களே நீதிமான்களாக்கப்படுவார்கள்னா அப்போ நியாயப்பிரமாணத்தின்படி செய்து நீதிமான்களாக்கப்பட முடியும் என்று தானே அர்த்தம் அப்படிங்கிறாங்க. ஆனால் அன்றைக்கி காமிச்சேன் உங்களுக்கு, இதை ரொம்ப பேச வேண்டியதில்லை, இதை மட்டும் சொல்லிடுறேன். அன்றைக்கி காமிச்சேன் உங்களுக்கு, இந்த முழு பகுதியுமே 18ஆம் வசனத்திலிருந்து 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வரை ஒரு மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் மூலமாக நீதிமானாக்கப்பட முடியாதுங்கிறது தான் அவருடைய போதனை. பாயிண்ட்டு அதுதான். கஷ்டப்பட்டு அதை லேபர் பண்ணுறாரு அதை நிரூபிக்கிறதுக்கு. எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின்படி நீதிமானாக்கப்படவே முடியாது. ஏன்னா நியாயப்பிரமாணம் அதுக்குன்னு கொடுக்கப்படவே இல்லை. எதுக்கு கொடுக்கப்பட்டது? பாவத்தை குறித்த அறிவை நமக்கு தர்றதுக்கு, நான் பாவிங்கிறத எனக்கு காண்பிக்கிறதுக்கு தான் கொடுக்கப்பட்டது ஒழிய அதை செஞ்சு வெற்றிகரமாக செஞ்சு முடித்து 10 கரெக்டாக செஞ்சுட்டு ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு பரலோகம் போகிறதுக்கு கொடுக்கப்படவில்லை. அதை எவரும் செஞ்சது கிடையாது, இயேசுவை தவிர ஒரு மனுஷனும் செஞ்சது கிடையாது என்பது தான் வேத வசனத்தின் போதனை. அதைத்தான் நிரூபிக்கிறார். ஏன் அதெல்லாம் நிரூபிக்கிறது அவசியமாக இருக்குது? ஏன்னா ரட்சிப்பு எப்படி வருதுன்றதை காண்பிக்க போகிறார். ஒரு மனுஷனுக்கு ரட்சிப்பு அவசியங்கிறதே எப்போ அவன் நம்புவான்? ஐயோ எனக்கு வேறு வழி இல்லை, இயேசு தான் எனக்கு ஒரு ரட்சிக்கணும் என்ன அப்படின்னா தான் அவன் இயேசு வண்டியில் வருவான். இல்லைன்னா அவன் என்ன பண்ணுவான்? சரி, நான் நியாயப்பிரமாணம் இருக்குல்ல, நான் படிச்சுக்கிறேன், நான் செஞ்சுக்கிறேன், என்னால் முடிஞ்ச முயற்சி எடுத்து நான் செஞ்சேன்னா நானும் நீதிமான் ஆகிடுவேன் இல்லையா அப்படின்றான். இயேசு எனக்கு தேவையில்லை, அவர் எதுக்கு வந்தார், அவர் எதுக்கு சிலுவையில் எனக்காக மரிக்கணும் அப்படின்ட்டு போயிடுவான். அவர் வரலைன்னா, அவர் மரிக்கலைன்னா, அவர் உயிரோட எழும்பலைன்னா நீதிமான் ஆக்கப்படவே முடியாது என்கிற முடிவுக்கு ஒரு மனுஷன் வரணும். அவர் வேணும் என்று சொல்லி கதறணும். அவன் யார் என்னை இந்த நிர்பந்தமான மனுஷனை ரட்சிப்பார்னு சொல்லி கதறணும். அதுக்கு கொண்டு வந்து தான் சுவிசேஷத்தை சொல்ல முடியும். அதனால் முதல் 3 அதிகாரங்களில் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக எல்லாரும் ஏகமாய் கெட்டு போனார்கள்,
ஒரு மனுஷனும் நியாயப்பிரமாணத்தினால் நீதிமானாக்கப்பட முடியாது. எல்லாருமே கெட்டு போயிட்டாங்க. புறஜாதியான் யூதன் யாராக இருந்தாலும் கெட்டு போயிட்டான். எல்லாருக்கும் இயேசு தேவை, எல்லாருக்கும் சிலுவை மரணத்தின் மூலமாக உண்டாகிற ரட்சிப்பு தேவை அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காக தானே எழுதுகிறாரு இதை. அப்படி எழுதும்போது நடுவில் குறுக்க 2ஆம் அதிகாரம் 14, 13, 14, 15 வசனத்தில் சில ஆட்கள் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறார்கள், சில நல்ல யோக்கியமான யூதர்கள் நியாயப்பிரமாணத்தின்படி செய்து தங்களை தேவன் முன்பாக நீதிமான்கள் என்று நிரூபித்து விட்டார்கள்னு சொல்லுவாரா? சான்ஸே கிடையாது. அன்றைக்கி நான் போதிச்சேன், இட்ஸ் இம்பாசிபிள். அந்த மாதிரி ஒரு ஆர்குமெண்ட்டை கொண்டுறது, அந்த மாதிரி ஒரு கருத்தை நுழைக்கிறது இம்பாசிபிள். பவுல் ரொம்ப லாஜிக்கல் மைண்டுடையவர், ரொம்ப கரெக்டாக கோர்வையாக பேசுகிறார் பாருங்கள். ஒன்று மேலே ஒன்று அப்படி பில்டப் பண்ணிகிட்டே போகிறாரு. பிரமாதமான டீச்சரு, குழப்புறது கிடையாது, ரொம்ப தெளிவாக போகிறார். பார்க்கும்போது கஷ்டமாக இருக்கும், அப்புறம் அன்ஃபோல்ட் பண்ணும்போது திறந்து பார்க்கும்போது ஈஸியாக விளங்கிக்கலாம். இந்த வசனங்கள்லாம் பார்க்குறது கஷ்டமாக இருக்கும், ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இது. நிறைய கேள்விகளுக்கு இன்றைக்கு அது பதில் அளிக்கிற ஒரு இதாக இருக்குது. சரி, அப்போ முதலாவது குழப்பம் என்ன சொல்கிறாங்க? சில ஆட்கள் நியாயப்பிரமாணத்தின்படி செய்து நீதிமான்களாக முடியும் என்பதை இது போதிக்கிறது, பவுல் போதிக்கிறான்றாங்க. கிடையாது. ரெண்டாவது ஃபால்ஸ் ஆர்கியூமெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, பவுல் இங்கே என்ன போதிக்கிறாருன்றாங்க, எல்லாருடைய உள்ளத்திலும் இயற்கையாகவே தேவனுடைய பிரமாணங்கள் எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு போதிக்கிறாங்க. எல்லாருடைய உள்ளத்திலையும் நியாயப்பிரமாணம் எழுதப்பட்டிருக்கிறது. மோசேனுடைய நியாயப்பிரமாணத்தை பற்றி கேள்விப்படாதவர்கள் புறஜாதிகள், அவர்களுடைய உள்ளத்தில் கூட இருதயத்தில் எழுதப்பட்டு விட்டது. அதுதான் இது போதிக்குது. எங்கே போதிக்குதுன்றாங்க? 15 கடைசியில் சொல்கிறார் இல்லையா, நியாயப்பிரமாணத்துக்கு ஏற்ற கிரியை தங்கள் இருதயங்கள் எழுதியிருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள். மனுஷர்களை பார்த்தாலே தெரியுது நியாயப்பிரமாணம் எழுதப்பட்டிருக்கு உள்ள அப்படின்றாங்க. நியாயப்பிரமாணம் எழுதப்பட்டிருக்குன்னு சொல்லலை, நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள், அதாவது நியாயப்பிரமாணத்தில் எழுதப்பட்டிருக்குது, அதுக்கேற்ற ஒரு வாழ்க்கையை இவங்க வாழ விரும்புகிறாங்க. அது தெரியாது, ஆனால் இது தெரியுது, இதுதான் கரெக்டுன்னு. நியாயப்பிரமாணத்தை வாசித்ததில்லை, அதற்கேற்ற கிரியைகள் அவர்களிடத்தில் காணப்படுகிறது, அது இருதயத்தில் எழுதப்பட்டிருக்குன்றார். அதை இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ரூவ் பண்ணி உங்களுக்கு காண்பிக்கிறேன். இதுக்குள்ளே போவோம் பிறகு. இப்போ 3 தவறான உபதேசத்தையும் சொல்லிடுறோம். முதல்ல மூணாவது தவறான உபதேசம் என்ன? இதிலேருந்து சொல்கிறாங்க, சுவிசேஷத்தை கேட்டுறாதவர்கள், இந்த நியாயப்பிரமாணத்தையோ அல்லது கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தையோ ஒருபோதும் கேட்டுறாதவர்கள், புறஜாதிகள் அல்லது கேட்டுறாதவர்கள், அவர்களுக்கு தெரிஞ்ச வெளிச்சத்தின்படி வாழ்ந்தால் அதன் மூலமாக அவர்களுக்கு ரட்சிப்பு உண்டாகும் அப்படிங்கிற ஒரு தவறான போதனையை நிறைய பேர் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு நம்புகிறார்கள். ஏன்னா இங்கே என்ன சொல்லியிருக்குது? நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகள் சுவாபமாய் நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறார்களாம். நியாயப்பிரமாணம் இல்லாத அவர்கள் தங்களுக்கு தாங்களே நியாயப்பிரமாணமாக இருக்கிறார்களாம். அப்போ நியாயப்பிரமாணம் இல்லை அவங்களுக்கு, ஆனால் சுவாபத்தின்படி நல்லா நடந்துக்கிறாங்களே. அப்போ ஒருவன் சுவாபத்தின்படி நல்லா நடந்துக்கிட்டாலே, அவனுக்கு மனசாட்சியின்படி நடந்துக்கிட்டாலே, அவன் கடைசியில் கடவுளுக்கு முன்னால் நிற்கும்போது அவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான் அப்படிங்கிறது ஒரு பாப்புலர் போதனை. நிறைய பேர் இன்றைக்கும் பேசுகிறத கேட்கலாம் நீங்கள். அதாவது இந்த கேள்வி எழும்பும்போது ரட்சிக்கப்படுறது அப்படின்னு அதெல்லாம் பேசும்போது சொல்லுவாங்க, ஆமாம் சிலர்லாம் சுவிசேஷத்தையே கேட்க வாய்ப்பு இல்லை, அவர்களுக்கு என்ன ஆகும் அப்படின்ற கேள்வி எழும்போது நிறைய பேர், நிறைய போதவர்கள் கூட இன்றைக்கு அந்த மாதிரி டைரெக்ஷனில் போயிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க? அவர்களுக்கு தெரிஞ்ச நீதியின்படி அவங்க நடந்துக்கிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவர்கள் தேவன் முன்பாக ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள் அப்படி. அது கேட்குறதுக்கு ரொம்ப நியாயமான இது மாதிரி தெரியுது. ஆனால் அது இந்த மாதிரி வசனங்கள்லேருந்து வருது, அது சரியில்லை என்கிறதையும் நாம் இங்கே பார்ப்போம். ஸோ முதல்ல இது எப்படி பார்க்க, அந்த 3 தவறான உபதேசங்கள், இதை போதிக்கலை வேத வசனம்ங்கிறத முதல்ல காமிக்கிறேன். எதை போதிக்குதுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி எதை போதிக்கலைங்கிறத பார்ப்போம். இந்த பகுதி, இந்த ப்ராக்கெட்டில் கொடுக்கப்பட்டிருக்கிற பகுதி எதை போதிக்கலை. சில நேரத்தில் எதை போதிக்கிறதுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக வாட் இட் இஸ் நாட் டீச்சிங், அது முதல்ல சொன்னால் தான் வாட் இட் இஸ் டீச்சிங்ன்றது பிறகு வழங்கும். இந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா வாட் இட் இஸ் டீச்சிங்ன்றது, எதை இது போதிக்கிறதுன்றது ரொம்ப சிம்பிளாக சொல்லிடலாம். பிறகு எதை போதிக்கலைங்கிறது தான் ரொம்ப கஷ்டம் சொல்கிறதுக்கு. அதனால் இதுக்கு ரொம்ப அட்டென்ஷன் பே பண்ண விரும்புகிறோம், டைம் செலவழிக்க விரும்புகிறோம். சரி, முதலாவது எதை இது போதிக்கலை. எதை இது போதிக்கலை? எதை போதிக்கலைன்னா, அதாவது யூதர்களாக இருந்தாலும் சரி, புறஜாதிகளாக இருந்தாலும் சரி, அவர்கள் எப்படி நீதிமான்களாக்கப்படுகிறார்கள் என்பதை பற்றி இங்கே போதிக்கலை. அல்லது இப்படி சொல்லிடுறோம், ரொம்ப சிம்பிளாக இருக்கும்.
மனுஷர்கள் எப்படி ரட்சிக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறத பற்றி போதனை இல்லவே இல்லைங்க. இது எப்படி ரட்சிக்கப்படுகிறார்கள் என்பதை பற்றி போதனை இல்லை. என்ன தெரியுமா போதனை இது? அதுக்கு தான் அந்த கான்டெக்ஸ்ட் ரொம்ப முக்கியம். எப்படி நியாயந்தீர்க்கப்படுவார்கள், நியாயத்தீர்ப்பில் என்ன நடக்க போகுது, அதை பற்றிய போதனை. இன்னும் ரட்சிப்புக்கு வரவே இல்லை அவர். யூதர்கள் எப்படி நியாயந்தீர்க்கப்படுவார்கள், புறஜாதிகள் எப்படி நியாயந்தீர்க்கப்படுவார்கள். யூதர்களும் புறஜாதிகள் 2 பேரும் தேவன் முன்பாக குற்றவாளிகளாக இருக்கிறார்கள். என்ன கேட்டால் 2 பேருக்கு இயேசு தேவை, 2 பேருக்கும் அந்த ரட்சிப்பு தேவைங்கிறத நிரூபிக்கிறதுக்காக தான் அவர் போதிச்சிட்டு இருக்கிறார். அப்போ இங்கே யூதராக இருந்தாலும் சரி, புறஜாதியாக இருந்தாலும் சரி, எப்படி அவன் நீதிமானாக்கப்படுகிறான் என்பதை குறித்த போதனை அல்ல இது. அப்போ என்ன போதனைங்க? அதை போதிக்கல. இப்போ என்ன போதனை? எப்படி நியாயம் தீர்க்கப்படுவான், எப்படி ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவார்கள், கடைசியில் எப்படி நியாயம் தீர்க்கப்படுவார்கள் என்பதை பற்றி தான் இங்கே போதிக்கிறாங்க. எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தை அனுசரிக்கிறதன் மூலமாக, அதன்படி செய்கிறதன் மூலமாக நீதிமானாக்கப்படவே முடியாது. பட முடியும் என்று இங்கே போதிக்கப்படவே இல்லை. அதுக்கு முதல் ஆர்கியூமெண்ட் நம்பர் 1 ஏற்கனவே தரவாக போதிச்சாச்சு. ரோமர் 1:18 3:21 வசனம் வரை உள்ள ஆர்கியூமெண்ட். அது என்ன? கோபாக்கினை வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது சகலவித அவபக்திக்கு அநியாயத்துக்கு மேலே. எல்லாரும் குற்றவாளிகளாக இருக்கிறாங்க. கடைசியில் சம்மரைஸ் பண்ணுறார். எந்த மனுஷனும் தேவனுக்கு முன்பாக நியாயப்பிரமாணத்தினால் நீதிமானாக்கப்படுவதில்லை. 19ஆம் வசனம் சொல்லுது, யாய்கள் யாவும் அடைக்கப்படும்படிக்கும் உலகத்தார் யாவரும் தேவனுடைய ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவானவர்களாகும்படிக்கும். ஒரு ஆள் கூட தப்ப முடியாது, எல்லாரும் ஆக்கினை தீர்ப்புக்கு ஆளாகும்படிக்கும் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதெல்லாம் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களுக்கே சொல்லுகிறது என்று அறிந்திருக்கிறோன்றார். தேவன் முன்னால் நிற்கும்போது ஒரு மனுஷனை வாயை திறந்து இது நியாயம் இல்லை, என்ன நியாயத்திருக்கிறது நியாயம் இல்லைன்னு சொல்லவே முடியாது அப்படிங்கிறார். எல்லாரும் ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவானவர்களாக ஆகும்படிக்கு அப்படி வச்சுட்டார் கடவுள்ன்றார். அப்புறம் 23 சொல்லுது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாக ஆனார்கள் அப்படின்னு சொல்லுது. இதுதான் சமரி. அப்போ அப்படி போதிக்கிறவர் இப்படியும் போதிப்பாரா? சில மனுஷர்கள் நியாயப்பிரமாணத்தின்படி செய்து நீதிமான்களாக கூடுங்கிற போதனை கொண்டு வரா? முடியவே முடியாது. ரெண்டாவது ஆர்கியூமெண்ட்டு, அதாவது இந்த பாயிண்ட்லேயே ரெண்டாவது ஆர்கியூமெண்ட் என்னென்னா, நியாயப்பிரமாணத்தின்படி செய்தோமா இல்லையான்றது தான் கேள்வி. நியாய தீர்ப்பு நாளில் நியாயப்பிரமாணம் கேட்டிருக்கிறியா வாசிக்க, அல்லது வாசிச்சிருக்கிறியா, அதெல்லாம் இல்லை. நியாயப்பிரமாணத்தின்படி செய்தியா அப்படிங்கிறது தான் கேள்வி. அப்படி தானே சொல்கிறாரு இல்லையா? அப்போ நியாயப்பிரமாணம் என்ன டிமாண்ட் பண்ணுறதுனே உங்களுக்கு விளங்கலை. அப்படி சொல்கிறவங்களுக்கு, நியாயப்பிரமாணத்தின்படி ஒரு நியாயம் தீர்க்கப்பட முடியும் என்று நம்புகிறவர்களுக்கு நியாயப்பிரமாணம் எதை டிமாண்ட் பண்ணுது, எதை கேட்கிறது, அது கோருகிறது என்ன அப்படிங்கிறது விளங்கவே இல்லை. என்ன கோருகிறது? அதன்படி செய்ய வேணும் என்கிறத கோருகிறது ஒழிய அதை கேட்டோங்கிறது இல்லை, அது இருக்குதுங்கிறது இல்லை, அதை ப்ராக்டிஸ் பண்ணோமா, அதன்படி நடந்து கொள்கிறோமா என்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதை தான் நியாய தீர்ப்பின் நாளில் அதுதான் கேள்வி கேட்கப்படும். அப்போ இது நிறைய கிறிஸ்தவர்கள் மத்தியிலையும் இது ஒரு பெரிய கேள்வி பாருங்கள். ஒரு மாரல் டைப் ஆஃப் பீப்புள், நிறைய யோக்கியமான ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா கிறிஸ்தவர்கள் மத்தியில் கூட. ரொம்ப நீதியாக நேர்மையாக கரெக்டாக நடந்துக்கணும் அப்படின்னு பார்க்குறவங்க. அவங்கெல்லாம் நிறைய பேர் இப்படி நம்புவாங்க. சிலருக்கு நல்ல ஆட்கள், ஆனால் இயேசு வரணும், அவர் சிலுவையில் மரிக்கணும், உயிரோடு எழும்பணும், ரத்தம் சிந்தணும், அதன் மூலமாக தான் பாவம் மன்னிப்புன்றதை வெறுக்கிறாங்க. அந்த கொள்கையை ஏற்றுக்கொள்வது கிடையாது. வர தேவையில்லை, சிலுவையில் மறிக்க வேண்டியதில்லை, வந்தார் மறிச்சார், அதை நம்புகிறாங்க. ஆனால் எதுக்கு மறிச்சார்னா என்ன ரட்சிக்கிறதுக்கு இல்லை. இந்த உலகம் எவ்வளோ பொல்லாததுன்னு காட்டுறாரு. அது மூலமாக எவ்வளோ அநியாயம் உள்ள உலகம் அப்படின்றத காட்டினார். அப்படி ஏதாவது கதை சொல்லுவாங்களே ஒழிய என்ன ரட்சிக்க தான் மறிச்சாரோ அதன் மூலமாக தான் எனக்கு ரட்சிப்பு உண்டாகிறதுங்கிறத நம்புகிறது கிடையாது. அவங்க என்ன நம்புகிறாங்க? அவங்க ரொம்ப யோகியர்களாக இருக்கிறதுனால, நல்லவர்களாக இருக்கிறதுனால என்ன நம்புகிறாங்க? கடவுள் கேட்குறதெல்லாம் ஒரு ஒழுங்காக யோகியமான ஒரு வாழ்க்கையை, அந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டினா நீ ஏற்றுக்கொள்ளப்படுவாய். கேட்குறதுக்கு ரொம்ப கரெக்டாக தெரியும், ரொம்ப சரியாக இருக்க மாதிரி தெரியும். லிவ் அ குட் லைஃப். சில பாவங்களை செய்யக்கூடாது, கரெக்டான ஒரு வாழ்க்கையை வாழு, ஒரு மாரல் பர்சனாக இரு. அப்போ யாரும் உன் மேலே
குற்றம் சாட்டாதபடிக்கு விரலை காட்டாதபடிக்கு நடந்துக்க, அவ்வளோதான். அதை தான் கடவுள் கேட்குறாரு. அந்த குட் லைஃப்பை வாழ்ந்துட்டுனா கடவுள் உன்னை ஏற்றுக்கொள்வார் அப்படிங்கிறாங்க. அவங்க அந்த மாதிரி ஆள் நிறைய சந்திப்பீங்க நீங்கள். எப்படி அவங்கள்ட்ட பேச முடியும், என்ன சொல்ல முடியும் அவங்கள்ட்ட? ஒரு கேள்வி கேட்கலாம், அப்போ சொல்கிறபடி கரெக்டாக செஞ்சிட்டிங்களா? எல்லாத்தையும் நியாயப்பிரமாணம் சொல்கிறபடி எல்லாம் கரெக்டாக செஞ்சிட்டிங்களா? அல்லது உங்கள் மனசாட்சியின்படி எல்லாம் செஞ்சு, நியாயப்பிரமாணம் இல்லாத ஆளுகளுக்கு மனசாட்சியின்படி கரெக்டாக நடந்துக்கிட்டீங்களா? ரோமர் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் நியாயப்பிரமாணத்தினால் உண்டாகிற நீதியை பற்றி விளக்குது. எப்படி சொல்லுது பாருங்கள். மோசே நியாயப்பிரமாணத்தினால் ஆகும் நீதியை குறித்து அது டெஃபினிஷன் கொடுக்குறாங்க. நியாயப்பிரமாணத்தினால் நீதி வரணும்னா என்ன நடக்கணும்? இவைகளை செய்கிற மனுஷன் இவைகளால் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறான். மோசே நியாயப்பிரமாணத்தை பெற்றுக்கொண்டு கொண்டாந்து மக்கள்கிட்ட கொடுக்கும்போது அப்படி தான் சொல்லி கொடுத்தார். இவைகளை செய்கிறவன் இவைகளால் செஞ்சினா பிழைப்ப. அப்போ ஜனம் எப்படி எடுத்துக்கிட்டாங்க? ஆஹா, அப்போ செய்ய முடியும், அதனால தான் அப்படி சொன்னார் அப்படின்னு. மோஃபெட்னு ஒரு டிரான்ஸ்லேட்டர், நியூ டெஸ்டமெண்ட் டிரான்ஸ்லேட்டர் மோஃபெட்னு, நிறைய பேர் அதை விரும்பி படிப்பாங்க. நம்ம சில நேரங்களில் அது ரொம்ப உதவும். அவர் எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுறாருன்னா, எனிஒன் ஹூ கேன் பெர்ஃபார்ம் இட் ஷால் லிவ் பை இட். யாராவது இதை செய்ய முடியுமானால் அவன் இதன் மூலமாக பிழைப்பான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருத்தனாலும் செய்ய முடியாதுன்னு அர்த்தம். எவனால் அது இதை செய்ய முடியுமானால் இதனால் பிழைப்பான்னா ஒருத்தனாலையும் செய்ய முடியாதுங்கிற விதத்தில் அவர் மொழிபெயர்த்திருக்கிறார். ஏன்னா அது கருத்து அதுதான். எவனாலும் செய்ய முடியாதுன்றது வேதத்தில் பல இடங்களில் வருது, பல இடங்களில் அதை காமிச்சாச்சு. அப்போ இது நியாயப்பிரமாணத்தின் மூலமாக நான் நீதிமான் ஆக முடியும்னு நினைக்கிற ஜனங்களுக்கு நியாயப்பிரமாணம் என்ன தான் என்கிட்ட கேட்குதுன்னே புரியல. என்கிட்ட என்னத்தை கேட்குது? அதன்படி செஞ்சனான்னு கேட்குது. அதன்படி செய்கிறதுனா என்ன செய்கிறது? அது உங்களுக்கு சொல்கிற மாதிரி இது யோசித்து பார்த்துருக்கீங்களா நீங்கள்? நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறதுனா என்ன செய்யுது? உடனே என்ன யோசிக்கிறோம்? 10 கற்பனை யோசிக்கிறோம். அப்படி யோசிக்காதீங்க. இயேசு 10ஐயும் 2 ஆக்கிட்டார். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? 10ஐயும் ஒரு முறை 2 ஆக்கிட்டார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரத்தில் அதை பார்க்குறோம். 36லேருந்து 39. போதகரே, நியாயப்பிரமாணத்தில் எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டான். நியாய சாஸ்திரி ஒருத்தன், லாயர் வந்து கேட்குறான், எந்த கற்பனை பிரதானமானது? இயேசு அவனை நோக்கி, இப்போ கவனிங்க, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது என்னங்க? 10 கற்பனையும் ஒன்றில் அடக்கிட்டார் கொண்டாந்து. முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு கூற. இதை பண்ணினா எல்லாம் கரெக்டாக வந்துடும். அதுதான் அதனுடைய அர்த்தம். இதை பண்ணினாலே மற்றதெல்லாம் கரெக்டாக வரும். முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது. இதுதான் சம்மரி ஆஃப் த என்டையர் லா என்டையர். நியாயப்பிரமாணத்தையே பழைய ஏற்பாட்டையே இதில் இந்த வசனங்கள் அடங்கிட்டார். அப்போ இதன்படி நடந்து கொண்டீர்களான்றது தான் கேள்வி. தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் அன்பு கூர்ந்து வர்றோமா? உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுறாய். அதை கரெக்டாக செஞ்சிட்டோமா அப்படிங்கிறதான் கேள்வி. அதை யாக்கோபு பாருங்கள், இதை எடுத்து இன்னும் அழகாக சொல்கிறாரு பாருங்கள். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். யாக்கோபு 2:8-9. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். பட்சமாதம் உள்ளவர்களாக இருப்பீர்களானால் பாவம் செய்து மீறினவர்கள் என்று நியாயப்பிரமாணத்தினால் தீர்க்கப்படுவீர்கள். இங்கே வந்து பட்சபாதமாக நடந்துக்கிட்டு பணக்காரனை பெருசாக வச்சுக்கிட்டு தலையில் வச்சுட்டு ஆடுறது, அதை பற்றிலாம் பேசுகிறாரு இல்லையா? சபையில் அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு. எப்படியெனில் ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினார் எல்லாவற்றையும் குற்றவாளியாய் இருப்பான். அப்போ உன்னிடத்தில் அன்பு கூறுறது போல் பிறனிடத்தில் அன்பு கூறு. இதுதான் ராஜரீக பிரமாணம். பட்சபாதம் உள்ளவன நடந்துக்காத அப்படிங்கிறாரு. ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியாக இருப்பான். ஏனென்றால் நீ விபச்சாரம் செய்யாதிருப்பாயா என்று சொன்னவர் கொலை செய்யாதிருப்பாயா என்று சொன்னார். ஆதலால் நீ விபச்சாரம் செய்யாமல் இருந்தும் கொலை செய்தாயானால் நியாயப்பிரமாணத்தை மீறினவனாவாய்.
அப்போ பவுல் என்ன போதிக்கிறாரு, நியாயப்பிரமாணத்தின்படி அந்த செய்தோமாங்கிறத ரொம்ப சிம்பிளாக யோசிக்கலாம். தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூர்ந்தோமா அப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொல்லணும். இவங்க யோகியஸ்தர்கள் எதை பேசுகிறாங்க, நல்ல வாழ்க்கை வாழ்ந்தியா அப்படின்றாங்க. அதை சொல்ல கடவுள் அதுக்கு போகிறதுக்கு பதில் நேரம் எங்கே போயிட்டார், தேவனாகிய கர்த்தர் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அதை செஞ்சியான்றார். அதை செஞ்சால் தான் மற்றது வரும். இவன் தலைகீழாக போகிறான் பாருங்கள், இதெல்லாம் செஞ்சியான்றான். இதெல்லாம் கரெக்டாக செஞ்சிரு அப்போ ஏற்றுக்கொள்வார் கிடையாது. இதை செஞ்சால் தான் அது வரும். இவனுக்கு கடவுள் மேலே அன்பு கூறுறதை பற்றி அவன் இதே கிடையாது பாருங்கள். வேதவசனம் தலைகீழாக அதை போதிக்கிறது. சரி, அதனால் முதல் தவறான பாயிண்ட் அது. அதாவது சில மனிதர்கள் நியாயப்பிரமாணத்தினால் நீதிமானாக தேவனுக்கு முன்பாக ஆக முடியும் என்கிறது தவறான கருத்து. ரெண்டாவது என்ன சொன்னோம், நியாயப்பிரமாணம் இருதயத்தில் எழுதப்பட்டிருக்கு எல்லாருக்கும் அப்படின்னு இந்த வசனத்தின் மூலமாக நம்புகிறாங்க. இதில் ரோமர் 2 மூலமாக என்ன சொல்கிறாங்க, அந்த 15ஆம் வசனத்தை எடுத்து வச்சுக்கிட்டு நியாயப்பிரமாணத்துக்கு ஏற்ற கிரியை தங்கள் இருதயத்தில் எழுதியிருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள்ன்றதை வச்சுக்கிட்டு நியாயப்பிரமாணமே எழுதப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சிலர் சொல்கிறாங்க இல்லையா. கிடையாது, நியாயப்பிரமாணமே எழுதப்பட்டது கிடையாது. ஏங்கிறதுக்கு சில காரணங்கள் சொல்கிறேன் பாருங்கள். அதாவது புறஜாதிகளுக்கு தேவனுடைய பிரமாணம் கொடுக்கப்படவில்லை, அவர்களுக்கு அதை தெரியவும் தெரியாது, கற்பனைகள்லாம் அவங்கள்ட்ட இல்லாத பட்சத்தில் அவர்கள் எப்படி தேவனை அவ்வளோ அன்பு கூற முடியும்? முழு மனதோடு முழு ஆத்மாவோடு முழு இருதயத்தோடு எப்படி அன்பு கூறுவாங்க? நம்ம இன்றைக்கி அன்பு கூறுறோம், ஏன்னா அவரை ரொம்ப ஆழமாக அறிஞ்சிருக்கிறோம். நம்ம புறஜாதியன் அறிஞ்சு வச்சது என்ன? 1ஆம் அதிகாரம் சொல்லுது இல்லையா, ரோமரில் என்ன சொல்லுது, சிருஷ்டிப்பு உண்டான நாள் முதற்கொண்டு தேவன் ஒருத்தர் இருக்கிறாருன்னு தெரியும். அவர் பல்லமையுள்ள தேவன், நித்திய தேவன்றது தெரியும். அவனுக்கு தெரியும் ரொம்ப மகத்துவம் உள்ள ஒரு தேவன் ஒருத்தர் இருக்கிறார், அவர் தான் எல்லாத்தையும் உண்டாக்கி இருக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு ஜென்ரல் அறிவு தான் இருக்குது ஒழிய கடவுளை முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுகிறதற்கு என்ன தேவையோ அது அவன்கிட்ட இல்லை. கடவுளை கொடுத்த ஒரு லிமிட்டட் ரெவலேஷன் தான் இருக்குது அவனுக்கு. அதை வச்சு முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு கூறுதா, ஏன்னா எதுக்கு அப்படி அன்பு கூறணும்னு யோசிப்பான். சரி, அவருக்கு மரியாதை இருக்குதுங்க, கும்பிட்டுக்கிறேன் அவரை, அவர் தான் எல்லாத்தையும் உண்டாக்குனார், அவர் பெரியவர், அவ்வளோதான். அவ்வளோ முழு இருதயத்தோடு அன்பு கூர்ந்து முழு ஆத்மாவோடு அன்பு கூர்ந்து முழு மனதோடு அன்பு கூறுன்னா அது எதுக்குன்னு அவனுக்கு அவர் மேலே ஒரு மரியாதை இருக்குது ஒழிய அன்பு கூறுறதுன்றது கிடையாது. நமக்கு அந்த அன்பு கூறுறதுன்றது இருக்குது. அப்போ அது கஷ்டம் பாருங்கள், அது வராது. அது மட்டும் இல்லை, அப்படி எல்லாருடைய உள்ளத்திலும் நியாயப்பிரமாணம் எழுதியிருக்கிறதுங்கிறது உண்மைன்னா அப்போவே எழுதியாச்சு. நியாயப்பிரமாணம்லாம் கொடுக்கப்படுறதுக்கு முன்னாடியே இந்த மாரல் கான்ஷியஸ்னஸ் எப்படி வருதுன்னா, கற்பனைகளை இருதயத்தில் எழுதியாச்சு, அதனால தான் வந்திருக்குது மாரல் கான்ஷியஸ்னு அப்படின்னு நம்பினா, இருதயத்தில் கற்பனைகள் எல்லாருக்கும் எழுதப்பட்டுருச்சுன்னு நம்பினா, அப்போ புதிய உடன்படிக்கைக்கும் பழைய உடன்படிக்கைக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? எரேமியா தீர்க்கதரிசி சொல்கிறாரு, நியாயப்பிரமாணத்தை என்ன பண்ணுவாராம், இருதயத்தில் எழுதப்படும். புதிய உடன்படிக்கையில் இருதயத்தில் எழுதப்படும் என்று எரேமியா 31ஆம் அதிகாரம் 32-33 வசனம் வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே அப்படி சொல்லியிருக்குது. ஒரு புதிய உடன்படிக்கையை பண்ணுவேன், அந்த புதிய உடன்படிக்கையின் மிக முக்கியமான அம்சம் என்ன, நியாயப்பிரமாணத்தை இருதயத்தில் எழுதுவேங்கிறாங்க. அதை வேணால் வாசித்துறேன், நான் சிலருக்கு அது அவசியமாக இருக்கும். 31 எரேமியா 31-31 இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களோட பண்ண உடன்படிக்கையின்படி அல்ல, பழைய உடன்படிக்கையின்படி அல்ல என்றார். ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகராக இருந்தும் அந்த என் உடன்படிக்கை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடு பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து, அப்போனா இப்போ உள்ளத்தில் இல்லைன்னு அர்த்தம், இனிமே தான் வைக்க போகிறேன்றார். வரப்போகிற ஒரு உடன்படிக்கை, அது புதிய உடன்படிக்கை சொல்கிறார், அப்போ தான் உள்ளத்தில் வைக்க போகிறேன், அது இருதயத்தில் எழுத போகிறேன்றார்.
அதை அவர்கள் இருதயத்தில் எழுதி, நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது அப்படியே எபிரேயர் நிருபத்தில் 8ஆம் அதிகாரம் 8-11 வசனத்தில் எபிரேயர் நிருபத்தின் ஆசிரியர் அப்படியே கோட் பண்ணுறார். அப்போ புதிய உடன்படிக்கையின் விசேஷ அம்சம் என்ன? பழைய ஏற்பாட்டில் கற்பலையில் எழுதி கொடுக்கப்பட்டது இன்றைக்கி இருதயத்திலேயே எழுதியிருக்கார். இன்றைக்கி இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்களுடைய உள்ளத்திலே அது எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு வேதம் போதிக்கிறது. அப்போ எல்லாருடைய உள்ளத்துலேயும் அப்போவே எழுதப்பட்டுருச்சு, இருதயத்தில் எல்லா புறஜாதிகள் உள்ளத்துலேயும் அப்போவே இருக்குதுன்னா, அப்போ புதிய உடன்படிக்கை வரைக்கும் அவங்க காத்திருக்க வேண்டியதில்லை. புதிய உடன்படிக்கைகள் வர்ற ஆசீர்வாதங்களை இன்னும் கேட்டால் யூதர்களுக்கு முன்னாலேயே அவங்க அனுபவிச்சிட்டாங்கன்ற மாதிரி ஆகிடும். அது தவறு. அதனால தான் சொல்கிறேன், புதிய உடன்படிக்கையில் வரக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை அப்போவே அவர்களுக்கு வந்துருச்சுன்னு சொல்கிறது தவறு. சரி, அது வரைக்கும் போதும். இப்போ சொன்னது, அதாவது எழுதப்பட்டிருக்கிறது என்பது உண்மை அல்ல. எது? பிரமாணம் எழுதப்படவில்லை, பிரமாணத்துக்கேற்ற கிரியைகள் தான் எழுதப்பட்டிருக்கிறது. அது நல்லா விளங்கிங்க. கொலை செய்யாதிருப்பாயாக அப்படிங்கிறது அவனுக்கு தெரியாது. ஆனால் அவனுடைய நடவடிக்கையை பார்த்திங்கன்னா, கொலை செய்கிறதுக்கு அவன் அதை நல்லதுன்னு நினைக்கிறது இல்லை. அதை பார்க்கும்போது என்ன தெரியுது? ஒரு மாரல் கான்ஷியஸ்னஸ் இருக்குதுன்னு தெரியுது. அதை தான் சொல்லுது வேதம். பிரமாணம் எழுதப்படலை, ஆனால் பிரமாணத்துக்கு ஏற்ற கிரியை அவனுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறாரு. அப்படி தான் புரிஞ்சுக்கணும் அது. சரி, கடைசியாக மூணாவது தப்பான கருத்து என்ன? ஒவ்வொருவருக்கும் தெரிஞ்ச வெளிச்சத்தில், புறஜாதிகள் அவர்களுக்கு தெரிஞ்ச வெளிச்சத்தில், கிறிஸ்துவை பற்றி கேள்விப்படாதவர்கள் அவர்கள் அறிந்த அந்த வெளிச்சத்தின்படி நடந்தால் அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள் நியாய தீர்ப்பு நாளிலே அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து நிறைய பேர்கிட்ட நிலவுகிறது. அது நியாயந்தானே அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நினைக்கிறாங்க. உண்மை என்னென்னா, பவுல் அப்போஸ்தலன் என்ன எழுதுகிறாரு இங்கே, இந்த முதல் 3 அதிகாரத்தினுடைய பாயிண்ட்டே என்னென்னா, ஒருவனும் அவனுக்கு தெரிஞ்சதன் அடிப்படையில் கரெக்டாக நடந்துக்கிறது முடியாது. யூதனுக்கு 10 கற்பனை கொடுக்கப்பட்டிருக்கிறது, நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அவனால் எவனாலையும் நிறைவேற்றவே முடியாது அதை. அதுதான் பாயிண்ட்டு. யாரும் அந்த நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணத்தின் மூலம் நீதிமான் ஆகவே முடியாது. அதுதான் கருத்து. அப்போ புறஜாதியான் எப்படி? அவனுக்கு மனசாட்சியில் அவனுக்கு சாட்சியிடுகிறது, அவனுக்கு இருதயத்தில் அந்த விதமான வாழ்க்கைக்கேற்ற ஒரு இது இருக்குது, அவனுக்கு பண்பு இருக்கிறது. ஏன்னா தேவனுடைய சாயலில் உண்டாக்கப்பட்ட மனுஷன், ஒரு நல்ல சைடு இருக்குது அவனுக்கு. பிரமாணம் தெரியலனா கூட பிரமாணத்தில் எழுதியிருக்கும்படி நடந்து கொள்ளணுன்ற அந்த அறிவு அவனுக்கு இருக்குது. கொலை தப்புன்னு தெரியுது, திருடு தப்புன்னு தெரியுது, இதெல்லாம் தெரியுது அவனுக்கு. ஆனால் அதன்படி நடந்து கொள்கிறானான்னு கேள்வி வரும்போது ஒரு மனுஷனும் அதன்படி கரெக்டாக நடந்து கொள்கிறதே கிடையாது. ஒரு மனுஷனாவது அதன்படி நடந்து கொண்டால் அவன் அது மூலமாகவே ரட்சிக்கப்பட்டுடலாமே. அப்போ இயேசுவே தேவையில்லை, எல்லாருமே அப்படி அந்த ரூட்டில் போயிடலாமே. இயேசுவே தேவையில்லை, அவர் வர வேண்டியதில்லை, சிலுவையில் மறிக்க வேண்டியதில்லை, ரத்தம் சிந்த வேண்டியதில்லை, பாடுபட வேண்டியதில்லை, ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. எல்லாருமே அதன் மூலமாக ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளலாம். ஒரு மனுஷனாலும் முடியாதுன்றதுனால தான் அவர் வர வேண்டியதாயிடுச்சு. மாம்ச ரூபம் எடுத்து பரலோகம் துறந்து பூலோகத்துக்கு வந்து சிலுவை மரணம் வரைக்கும் போய் அங்கே பாடுபட்டு மரித்து மறுபடியும் உயிரோடு எழுப்பப்பட வேண்டியதாயிடுச்சு. ஏன்னா வேறு வழியில் ரட்சிப்பு கிடையாது. நம்முடைய பாவங்களை அவர் சுமந்து தீர்க்க வேண்டியதாயிடுச்சு. நமக்கு ரட்சிப்பை உண்டு பண்ணி நம்மளை தேவ கோபாக்கினையிலிருந்து நியாய தீர்ப்பிலிருந்து விடுவிக்க, தேவனுடைய பிள்ளைகளாக மாற்ற அவர் அதெல்லாம் செய்ய வேண்டியதாக ஆயிற்று. இன்னும் ஒரு காரியத்தை மட்டும் சொல்லி முடிச்சார். அது என்னென்னா, அவரவர் தங்களுக்குள்ள வெளிச்சத்தின்படி செஞ்சால் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள் அப்படிங்கிறது நியாயம்னா, அப்படிங்கிறது சரின்னா, இன்றைக்கு சுவிசேஷம் உலகம் முழுக்க பரம்புறதுக்கு நம்ம எதுவுமே செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. அதெல்லாம் வேஸ்ட். எல்லாம் அவங்களால முடிஞ்ச வரைக்கும் நல்ல யோகியமான வாழ்க்கை வாழ்ந்து கடவுளுக்கு முன்னால் போய் நிற்க வேண்டியது தான். அப்போ நமக்கு பிரசங்கம் பண்ணுறதுக்கே ஒன்றும் இல்லை. சபை எதுக்கு? சபை தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. இன்னும் கேட்டால் பைபிளே தேவையில்லை, ரட்சகர் தேவையில்லை, இயேசு தேவையில்லை, சிலுவை மரணம் தேவையில்லை, உயிர்த்தெழுதல் தேவையில்லை. இப்போது ஈஸ்டர், குட் ஃப்ரைடே எல்லாம் வருது, எதுவும் தேவையில்லை.
எதுவுமே அவசியம் இல்லை. அவரவர் தங்களால் முடிஞ்ச அளவுக்கு இயன்ற அளவுக்கு நல்லா டீசெண்டாக வாழ்ந்து கடவுளுக்கு முன்னால் போய் நிற்க வேண்டியது தானே. சபையில் இன்றைக்கி சுவிசேஷத்தை எல்லா இடத்துக்கும் சொல்கிறதுக்கு எவ்வளோ முயற்சி நடக்குது சபைகள் மூலமாக, அது எல்லாமே வேஸ்ட்டுன்னு ஆகிடும். ஏன் சுவிசேஷத்தை நம்ம போய் எல்லாருக்கும் சொல்லணும்? எல்லாருக்கும் சொல்லணும்னா வேறு வழி கிடையாது. இயேசு வழியாக இருக்கிறார், வழி சத்தியம் ஜீவனாக இருக்கிறார். அதனால் போய் உலகம் முழுக்க அதை அறிவிக்கிறோம். ஜனங்களுக்கு தெரியுது, தங்களுடைய பாவம் தெரியுது, அதுலேருந்து மீள முடியாத நிலை தெரியுது, எல்லாம் தெரியுது. இவர் தான் வழின்றதை காமிச்சு இந்த வழியை தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். வனாந்தரத்தில் வழியை உண்டு பண்ணான்னு சொன்ன தேவன் அதை உண்டு பண்ணியிருக்கிறார். வனாந்தரத்திலே நதியாக ஓடுன்னு சொன்னார். அது மாதிரி ரட்சிப்பு இன்றைக்கு இவர்கள் பருகக்கூடிய ஒரு நதி போல் ஓடிக்கொண்டிருக்கிறது. இதை அவர் பெற்றுக்கொள்ளலாம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக புதிய வாழ்க்கைக்குள்ளே பிரவேசிக்கலாங்கிறது தான் நற்செய்தி. ஆமென். அதனால தான் இவ்வளோ பிரயாசம் எடுத்து இவர் சொல்கிறார். ஏன்னா யாராவது நியாயப்பிரமாணத்தின் மூலமாக நான் யோகியனாக இருந்து கடவுளால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியும்னு யோசிக்கக்கூடாது. புறஜாதியான எனக்கு தெரிஞ்ச வெளிச்சத்தில் நான் வாழ்ந்துட்டேன், அதனால் கடவுளை ஏற்றுக்கொள்வார்னு நினைக்க முடியாது. யூதனாக இருந்தாலும் சரி, புறஜாதியான இருந்தாலும் சரி, அவனுக்கு தெரிஞ்ச வெளிச்சத்தில் அவன் வாழ்வதில்லை. ஒரு மனுஷனும் வாழ்ந்ததில்லை என்பது தான் உண்மை. ஆகவே நம்மளை உண்மையாகவே யாராவது வந்து ரட்சிக்கணும். ஏன்னா இப்படியே விட்டு நம்ம அழிஞ்சு போவோம். நம்ம ரட்சிக்கிறதுக்கு தான் இயேசு வந்தார். சிலுவையின் மூலமாக ரட்சிக்கிறாரு. எதுலேருந்து ரட்சிக்கிறாரு? வரப்போகிற கோபாக்கினியிலிருந்து ரட்சிக்கிறாரு. நியாய தீர்ப்பிலிருந்து ரட்சிக்கிறாரு. அவருடைய பிள்ளைகளாக நம்மை மாற்றுகிறார். இதை யோசிக்க யோசிக்க, தியானிக்க தியானிக்க, இதனால் விளங்க இன்னும் போக போக இன்னும் ஆழமாக அதில் போகும். விளங்க உள்ளம் வந்து பூரிக்கும், தேவனை மகிமைப்படுத்தும், சந்தோஷப்படுவீர்கள். இயேசுவினுடைய சுவிசேஷத்தை குறித்து சந்தோஷப்படுவீர்கள். எல்லோரும் எழுந்து நிற்போம். பரலோக பிதாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த சத்தியத்துக்காக ஸ்தோத்திரங்க தாவே. இந்த காரியங்களெல்லாம் நன்றாய் தியானித்து பார்க்க, எண்ணி பார்க்க, இதில் மகிழ, இது சொல்லும் காரியங்களில் மகிழ கத்தாவே எங்களுக்கு நீர் உண்டு பண்ண வழியை குறித்து எண்ணி பார்த்து, நீர் எவ்வளவு அற்புதமான தேவன். வழி இல்லாத இடத்துல வழியை உண்டாக்குகிறவர். மனுஷன் பாவத்தின் பிடியில் சிக்கி தவித்து கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் வழி இல்லாத இடத்துல வழியை உண்டாக்கி இருக்கிறீர். அற்புதமான வழி அது. இயேசுவே வழி, சத்தியம், ஜீவன் என்று வழியை உண்டாக்கி இருக்கிறீர். எங்கள் உள்ளம் பூரிக்கிறது. இயேசுவை நினைத்து, கல்வாரி சிலுவையை நினைத்து மகிழ்கிறது கத்தாவே. ஒவ்வொரு உள்ளமும் மகிழட்டும், பூரிக்கட்டும், சந்தோஷப்படட்டும், உம்மை மேன்மைப்படுத்தட்டும். பவுல் சொன்னது போல, சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றை குறித்தும் நான் மேன்மை பாராட்டாதிருப்பேனாக என்று சொன்னது போல ஒவ்வொரு உள்ளமும் அதை மேன்மை பாராட்டட்டும். இதை புரிந்து கொள்ளட்டும் கர்த்தாவே. நாங்கள் எல்லாரும் ஏகமாய் கெட்டு போனோம். எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனோம். எல்லாருக்கும் ரட்சிப்பு தேவை. எல்லாருக்கும் இயேசுவின் சிலுவை தேவை. அந்த மரணம், அந்த உயிர்த்தெழுதல் எங்களுக்கு ஜீவனை கொடுக்கிறது. இது தேவை. இதை புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக. இதை அறிந்திராதவர்கள், இன்றைக்கு புதிதாக கேட்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். அவள் உள்ளத்தை திறந்து இந்த ரட்சிப்பின் வழியை தங்களுடைய வழியாக்கி கொள்ளட்டும் கர்த்தாவே. இந்த வாசல் வழியாய் பிரவேசிக்கட்டும். இந்த வழியில் நுழையட்டும் கர்த்தாவே. உன் பேரில் விசுவாசத்தை வைக்கட்டும். தங்களுடைய யோகியத்தின் பேரில், நற்கிரியின் பேரில் அல்ல, உன் பேரில் விசுவாசத்தை வைத்து ரட்சிப்பை பெறட்டும் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென். God bless you.